அருமையானவர்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு முஸ்லிம்களை பொறுத்தவரை ஒரு வரலாறாக மட்டும் இல்லாமல் ஈமானின் ஒரு அம்சமாகவும் நிலைத்திருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவார்கள் என்பதை நம்பியாக வேண்டும். அப்படி நம்பினால்தான் அவர் முஸ்லிமாக இருக்க முடியும். யாராவது அது விஷயத்தில் சந்தேகப்பட்டார்கள் என்றாலோ அதை ஒத்துக்கொள்ள மறுத்தாலோ அவர்கள் முஸ்லிம்களாகவே இருக்க முடியாது என்று பார்க்கிற வகையில் ஈசா நபியினுடைய வரலாறு ஒரு வரலாறாக மாத்திரமில்லாமல் நம்முடைய ஈமானின் ஒரு அம்சமாகவும் இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நாம் வாசிக்கிற வகை வித்தியாசமானது, சத்தியமானது, நிதர்சனமானது. உலகத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தலைவராக ஏற்றுக்கொண்ட பல கோடி மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் பொய்யை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புவதாக சொல்லியே அவர் மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். ஈசாவை நேசிப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் ஈசா சொன்ன யதார்த்தத்தை நம்பாமல் இருக்கிறார்கள். அதனால் குர்ஆனில் அல்லாஹ் அவர்களை வழி தவறியவர்கள் என்கிறார். யூதர்களை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ்வின் சாபத்திற்கு ஆளானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகிற போது வழி தவறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். காரணம், எந்த உண்மையை அவர்களுக்கு ஈசா சொன்னாரோ அந்த உண்மையை கவனிக்க தவறிவிட்டு அதற்கு மாற்றமானதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு அசத்தியத்தை பற்றி கொண்டு இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆச்சரியம். ஒரு அசத்தியத்தை பற்றி கொண்டு இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஈசாவை தாங்கள் அதிகம் நேசிப்பதாக பிரகடனப்படுத்துகிறார்கள். உலகத்தில் எங்க பாருங்க, லவ் ஜீசஸ், இயேசுவை நேசியுங்கள், இயேசுவை நேசிப்போம் என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த ஈசா என்ன சொன்னாரோ அதை நம்பாமல் அதற்கு மாற்றமானதை நம்பிக்கொண்டிருக்கிறார். ஈசா விஷயத்தில் உண்மையான வரலாற்றை இந்த உலகத்திற்கு உடைத்து சொன்னது இஸ்லாம், குர்ஆனும். குர்ஆன் வருகிற வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு புதிராகத்தான் இருந்தது. என்ன நடந்துச்சு ஏதுன்னு உலகத்துக்கு தெரியாமத்தான் இருந்துச்சு. குர்ஆன் தான் முதல் முறையாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்று மர்மங்களை அவிழ்த்து விட்ட ஒரே வேதம் திருக்குர்ஆன் தான். எனவே கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு நாம சவால் விட்டு சொல்ல முடியும், ஈசாவின் உண்மையான வரலாற்றை வாசிக்க வேண்டுமானால் இங்கே வாருங்கள். எந்த பைபிளை உங்கள் கையில் வைத்திருக்கிறீர்களோ, வேதம் என்று நம்புகிறீர்களோ, அந்த பைபிளை உங்களுக்கு சொன்ன மத்தேயு, யோவான், மார்க் போன்ற எந்த அப்போஸ்தலரும் சொல்லாத செய்தி குர்ஆனில் இருக்கிறது. ஒரு உண்மையை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றேன். இயேசு பிறந்த நாள் என்று டிசம்பர் 25ஆம் நாளை உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுகிறார்களா இல்லையா? அதுவே ஒரு கற்பனை.
200 வருஷத்திற்கு முன்னால் உருவான கற்பனை. நீங்கள் கிறிஸ்துமஸின் வரலாற்றை தேடி பாருங்கள். கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த நாள் என்று டிசம்பர் 25ஆம் நாளை உலகம் முழுக்க ஒன்றாக கொண்டாடுகிற பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. ஐரோப்பியர்கள் ஒரு நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அமெரிக்கர்கள் வேறொரு நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பின்னால் வந்த போப்புகள் எதுக்கு இப்படின்னு சொல்லி ஒற்றுமைப்படுத்தி ஒரு நாளை கிறிஸ்துமஸ் நாளாக அறிவித்தார்கள். அப்படி வந்ததுதான் கிறிஸ்துமஸ். டிசம்பர் 25ஆம் நாளை கிறிஸ்து பிறந்த நாள் என்று உலகம் முழுக்க கொண்டாட ஆரம்பித்தார்கள். 200 வருஷங்களுக்குள்ளாக நம்மள சில பேர் விஷயம் தெரியாம மீலாது விழா கொண்டாடுவதை கிறிஸ்துவ பழக்கம் என்று பேசுகிற ஒரு அதிக பிரசங்கித்தனமான நடைமுறையை நம்ம பார்க்கிறோம். இது கிறிஸ்துவ கலாச்சாரம், இது யூத கலாச்சாரம்னு சொல்ற நடைமுறை நம்ம பார்க்கிறோம். சொல்றாங்களா இல்லையா? ஆனா அவங்க இஸ்லாத்தையும் புரிஞ்சுக்கல, கிறிஸ்துவத்தையும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். எந்த யூத எந்த நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடுனா சொல்லுங்க? ஒரு நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவதை யூத கலாச்சாரம்னு சொல்றாங்களே, அவங்கள பார்த்து நம்ம கேட்கிறோம், எந்த நபிக்கு யூதர்கள் பிறந்த நாள் கொண்டாடினார்கள்? மூசா நபிக்கு கொண்டாடினார்களா? சுலைமான் நபிக்கு கொண்டாடினார்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொண்டாடினார்களா? எந்த நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்கள்? யூதர்கள் நபிமார்களின் மரியாதையை குறைத்தார்கள், அவமதித்தார்களே தவிர நபிமார்களை மதிக்கவே இல்லை. அதனாலே நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவதை, நபியை பெருமைப்படுத்துவதை யூத கலாச்சாரம் என்று சொல்கிறவர்கள் யூதர்களை படிக்கல. அதே போல மீலாது கொண்டாடுவதை, நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவதை கிறிஸ்துவ கலாச்சாரம் என்று சொன்னவர்கள் கிறிஸ்துவத்தை படிக்கல. ஏனென்றால் மீலாது என்ற பெருமானாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வழக்கம் 1000 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கிறது. யாரு இதை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற பழக்கத்திலேயே 1000 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவர்கள் டிசம்பர் 25ஆம் நாளை கிறிஸ்து பிறந்த நாள் என்று கொண்டாடுகிற பழக்கம் ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னால் தான் உலகத்தில் ஒற்றுமையாக வழக்கத்திற்கு வந்தது. அதுக்கு முன்னாலே அமெரிக்கர்கள் ஒரு நாளும் ஐரோப்பியர்கள் ஒரு நாளுமாகத்தான் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதனால இப்படி பேசுவது தவறானது. இன்னைக்கு எனக்கு அது பொருள் அல்ல, அதை பற்றி பேசுவதனுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இப்படி சொல்லுவது தவறானது. மீலாத விழா கொண்டாடுவதை கிறிஸ்துவ கலாச்சாரம் என்றும் யூத கலாச்சாரம் என்றும் சொல்லுவது தவறானது. யார் அப்படி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு யூத சமுதாயத்தை பற்றி தெரியல, அதே போல கிறிஸ்துவ சமுதாயத்தை பற்றியும் தெரியல. இன்னொரு செய்தி சொல்லணும். மீலாது விழான்னு வர்றதுனாலே நான் அதை நினைவுபடுத்துகிறேன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது என்ன? கிறிஸ்துமஸை ஐரோப்பியர்கள் எப்படி கொண்டாடினார்கள்? எல்லோருடைய கைகளிலும் செல்போன் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கூகுளில் சென்று தேடி பார்த்துக் கொள்ளலாம் எப்படி இவர்கள் கிறிஸ்துமஸை ஐரோப்பியர்கள் கொண்டாடினார்கள். முதல்ல சட்டத்தை மீறுவார்கள். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சட்டத்தை மீறுவாங்க. எந்த சட்டத்தையும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரு ரோட்ல ஒன் வே டிராபிக் இருக்கும் என்றால் அதை பொருட்படுத்த மாட்டாங்க, டூ வேலையும் போவாங்க. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்குமானால் அந்த சட்டத்தை கிறிஸ்துமஸ் அன்றைக்கு மீறுவார்கள், கிறிஸ்து பிறந்த பெயரை சொல்லி. இது முதல் நடைமுறை. இரண்டாவது, கணக்கில்லாமல் குடிப்பார்கள், வரையறை இல்லாமல் மது அருந்துவார்கள். இதுதான் கிறிஸ்துமஸ் என்ற கொண்டாட்டமாக இருந்தது. மீலாது விழாவை யார் கிறிஸ்துமஸோடு ஒப்பிடுகிறார்களோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கிறார். இந்த உம்மத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவாக எந்த மீலாது விழா கொண்டாடியதோ அந்த மீலாது விழா கொண்டாட்டங்களில் இது போன்ற அக்கிரமங்கள் எதுவும் நடக்கவில்லை. பயான் செய்வாங்க, மௌலூத் ஓதுவாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க, சாப்பாடு அன்னதானம் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும்.
யாராவது விவரம் தெரியாத யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கலாம், பாட்டு கச்சேரி வைக்கலாம். அது யாராவது தெரியாதவங்க செஞ்சிருப்பாங்க, சொல்லிவிட்டால் அதுவும் அவர்கள் திருத்திக் கொள்வார்கள். அது கூட மீலாது விழா என்கிற பெயரில் பாட்டு கச்சேரி நடக்காது. ஏதாவது தர்கா விசேஷங்கள்ன்ற பேர்ல தான் நடக்கும், மீலாது விழாங்கிற பேர்ல நடக்காது. அதனாலே கிறிஸ்தவர்கள் ஈசாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடியதை முஸ்லிம்கள் பெருமானாருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது மிகப்பெரிய அநியாயம், அது தவறானது. எதற்கு இவ்வளவு விஷயங்களை நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஈசாவை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத தகவல்கள் ஈசாவை பற்றி முஸ்லிம்களுக்கு தெரியும். ஈசாவை பற்றி பைபிள் சொல்லாத உண்மைகளை ஈசாவை பற்றி குர்ஆன் சொல்லும். ஈசாவை பற்றி மாத்திரமல்ல, ஈசாவின் அம்மாவை பற்றி, ஈசாவின் அம்மாவை நடத்தை கெட்டவள் என்று யூதர்கள் சொன்னார்கள். திருக்குர்ஆன் ஈசாவின் அம்மாவை புனிதவதி என்று சொன்னது. ஈசாவின் அம்மாவை பற்றி மட்டுமல்ல, ஈசாவின் பாட்டன் பாட்டியை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. ஈசாவின் மாமாவை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஈசாவின் குடும்பத்தை பற்றி வரலாற்றை குர்ஆன் பேசுகிறது. ஈசாவுக்கு என்ன நடந்தது என்கிற தெளிவை குர்ஆன் கூறுகிறது. இனி ஈசா எப்படி நடப்பார் என்கிற தெளிவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஈசாவின் கடைசி நிமிடம் எப்படி இருக்கும் என்பது வரைக்குமான விளக்கம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது, கிறிஸ்துவர்களிடத்தில் இல்லை. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்துவர்கள். மலேசியால மஸ்ஜித் வெலாயான ஒரு பள்ளிவாசல் நல்ல அழகா மலேசிய அரசாங்கம் கட்டி இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் வருவார்கள். ஒரு தடவை ஒரு கணவனும் மனைவியும், இளம் கணவனும் மனைவியும் இந்த பள்ளிவாசல் கதவை திறந்து உள்ள எட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வரலாமா வர வேணான்னு ஒரு தயக்கம், உள்ள எட்டி பார்க்குறாங்க. அப்போ அங்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தாவா பணி செய்யக்கூடியவர். அவர் அவங்கள ஓடி போய் வெல்கம் சொன்னார். வாங்க உள்ளார. தயங்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள வரலாமா வரக்கூடாதான்னு தயங்கிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளார. உள்ள வந்தாங்க. வந்து பேசுகிற போது அவர் ஒரு செய்தி சொன்னார். அது சத்தியமானது என்பதற்காக நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் சொன்னாரு, வாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் ஈசாவை நேசிக்கிறீர்கள், அப்படித்தானே? இப்போ அவங்க சொன்ன ஷூர் ஷூர், நாங்கள் we are love ஜீசஸ் அப்படின்னு, நாங்கள் ஈசாவை நேசிக்கிறோம். இப்போ அந்த நண்பர் சொன்னார், நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள், இன்னும் அதிகமாக ஈசாவை நேசிப்பீர்கள். கிறிஸ்துவ சமூகத்தை பார்த்து நாம் இன்றைக்கும் அழைப்பு தருகிறோம். நீங்கள் ஈசாவை உண்மையில் நேசிப்பதாக இருந்தால் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள். ஈசாவை எப்படி நேசிக்க வேண்டுமோ சுத்தமாக அப்படி நேசிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் முஸ்லிம்கள் தான். எப்படி அவரை நம்ப வேண்டுமோ அவரை பற்றி நம்ப வேண்டிய தகவல்களை தேவையான அளவுக்கு தரக்கூடிய ஒரு வேதம் குர்ஆன் தான். துல்லியமாக மரியாதையாக அவருடைய புகழுக்கு பங்கம் வராமல் அவரை பற்றிய தகவல்களை திருக்குர்ஆன் கூறுகிறது. இன்னொரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? குர்ஆனில் 4 இடத்தில் மட்டும்தான் முஹம்மது என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. 25 இடத்துல ஈசா என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாவை பற்றி சொல்லுகிற இடத்திலெல்லாம் அவர் தகப்பன் அவருடைய தாயின் பெயரையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்வான். ஈசா இப்னு மரியம், மரியமின் மகன் ஈசா என்று அல்லாஹ் சொல்வான். அவருடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவருடைய பாட்டனை பற்றி, அவர் பாட்டனார் பேர் இம்ரான், அவருடைய பாட்டியினுடைய நேர்ச்சை, அவரை வளர்த்த அவருடைய சிறிய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இந்த வரலாறுகளை எல்லாம் தெளிவாக திருக்குர்ஆன் பேசி இருக்கிறது. அதனால் அவர் சொன்னார், நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் இன்னும் அதிகமாக ஈசாவை நேசிப்பீர்கள் என்று சொன்னார். அதான் உண்மை.
ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஒரு புதிரானதாக இருந்தது. அந்த புதிர் அத்தனையும் அவிழ்த்து விட்ட பெருமை திருக்குர்ஆனுக்கு மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் அதை அந்த வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அல்லாஹ் தருவானாக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 570 வருஷத்திற்கு முன்னால் பைத்துல் முகத்தஸிற்கு அருகில் இருக்கிற பைத்துல் லஹம், அதை ஆங்கிலத்தில் பெத்லஹேம் என்கிறார்கள், பெத்லஹேமில் பிறந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மொத்த வரலாறும் ஆச்சரியமானது. அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்குமான மொத்த வரலாறும் ஆச்சரியமானது. அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு அவரை அல்லாஹ் ஒரு கருவியாக்கி கொண்டார். அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை அவர் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்தினார், எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும். இப்படி ஒரு ஆச்சரியகரமான அசாதாரணமான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாட்டன், தாய் வழி பாட்டன் இம்ரான் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலின் பாதிரியாராக இருந்தார், இமாமாக இருந்தார். அவருடைய மனைவி ஹன்னா, அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. ஹன்னா அம்மா அல்லாஹ் இடத்திலே ஒரு நேர்ச்சை செய்தார், இறைவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு, நான் தாயானால் போதும், அந்த குழந்தையை நான் பள்ளிவாசலுக்கு அர்ப்பணம் செய்து விடுவேன் என்று நேர்ச்சை செய்தார். அல்லாஹ் அந்த அம்மையாருடைய நேர்ச்சையை ஏற்றுக்கொண்டான். அவருக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். அது ஆண் குழந்தையாக இருக்கும் என்று அந்த அம்மையார் தானாக நினைத்து கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு அர்ப்பணிப்பதாக இருந்தால் அது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். ஆனால் குழந்தையை பெற்றெடுத்தார்கள், அது பெண் குழந்தையாக இருந்தது. அல்லாஹ் இடத்திலே பரிதவிப்போடு முறையிட்டார்கள், ரப்பி இன்னி வலஅதுஹா உன்சா, யா அல்லாஹ் நான் பொம்பளை புள்ளையை பெத்துட்டனே, இதை எப்படி பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறது என்று அவர்கள் பரிதவித்த போது, அப்போது அல்லாஹ் சொன்னான், நான் ஏத்துக்கிட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின், அல்லாஹ் அழகிய முறையில் அந்த அம்மாவை ஏற்றுக்கொண்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு ஹன்னா அம்மா மரியம் என்று பெயர் வைத்தார்கள். பெயர் வைத்துவிட்டு குழந்தையை கொண்டு வந்து பைத்துல் முகத்தஸிலே ஒப்படைத்தார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய அப்போதைய இமாமாக இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குழந்தைக்கு என்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்தார். பெண் குழந்தை என்கிற காரணத்தினாலே அதற்கென்று ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்தார். தனி இடத்தில் வைத்து அந்த குழந்தையை பராமரித்தார்கள். அந்த குழந்தை ஆச்சரியமான முறையில் வளர்ந்தது. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றுக்கு முன்னாலேயே ஆச்சரியங்களை ஆரம்பிச்சிட்டான். மரியம் அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியங்கள் தொடங்குகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மையாருக்காக ரொட்டி எடுத்துட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே அங்கு உணவு இருக்கும். அதுவும் எப்படி உணவு இருக்கும் என்றால் அந்த காலகட்டத்தில் கிடைக்காத உணவு அங்கே இருக்கும். இவங்க தான் கொண்டு போகணும். அங்க போய் பார்த்தா அங்க ஏற்கனவே உணவு இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியத்தோடு மரியம் அம்மையாரை பார்த்து கேட்பார்கள், அன்னா லக்கிஹாதா, இது எங்கிருந்து வந்துச்சு? காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்தது. அப்படி மரியம் அம்மையாரை அல்லாஹ் தன்னுடைய பார்வையில் வளர்த்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பராமரித்தார்கள் என்றாலும் மரியம் அம்மையாரை அல்லாஹ் தன்னுடைய பார்வையில் வளர்த்தான். இதற்கு பிறகு சில காலத்திற்கு பிறகு மரியம் அம்மையார் அவர்கள் ஒரு வேலையாக பைத்துல் முகத்தஸை விட்டு வெளியே கொஞ்சம் தூரம் செல்கிறார்கள். கொஞ்சம் தூரமா போய், தூரமானா எங்க தூரமா போனாங்க? இந்த யூதர்கள் வசித்த பகுதியிலிருந்து தூரமாக போனார்கள். பைத்துல் முகத்தஸை சுற்றி யூதர்கள் வசிக்கிற பகுதி இருந்தது. இந்த பகுதியை விட்டு கொஞ்சம் தூரமா போனாங்க. அங்கே அவர்கள் குளிப்பதற்காக தயாரான போது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கே அனுப்பினான்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தோன்றினார்கள். ஃபத்தமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, நல்ல ஆண்மகனாக, திடகாத்திரமான ஆண்மகனாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தோன்றினார்கள். குளிக்கிற இடத்துல ஒரு ஆம்பளைய பார்த்த உடனே என்ன ஏற்படும்? ஒரு அதிர்ச்சி ஏற்படும். உடனே அல்லாவின் பேரால் நான் பாதுகாப்பு கேட்கிறேன், இந்த இடத்தை விட்டு போயிரு. இது என்ன பெண்கள் குளிக்கிற இடமாச்சே, இங்க நீங்க எப்படி வந்தீங்க? அப்ப அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பயப்படாதே, நான் மனுஷன் அல்ல, நான் மலக்கு. அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், உனக்கு ஒரு குழந்தையை தருவதற்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைக்கு பேர் ஈசா. அந்த அம்மா இன்னும் பயந்துட்டாங்க. காலத் அந்த அம்மையார் கேட்டார்கள், ரப்பி இறைவா, அன்னா யகூனலி வலதுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? வலம் எம்சஸ்னி பஷருன், எந்த ஆணும் என்னை தீண்டியதில்லையே, எனக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? மலக்கு சொன்னார், கதாலிக் அல்லாஹு யஹ்லுகு மா யஷா, அது அல்லாஹ் அப்படித்தான். இதா கலா அம்ரன், அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால் ஃபஇன்னமா யகூலு லஹு, அல்லாஹ் என்ன சொல்வான்? குன், ஆகு என்று சொல்வான். ஃபயகூனு, அது ஆகிவிடும். ஒரு விஷயத்தை ஆகுன்னு சொன்னா அது ஆயிடும், அவ்வளவுதான். அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அம்மாவுடைய நெஞ்சில் ஊதினார்கள். ஊதிய அந்த கணத்திலேயே மரியம் அம்மையார் கர்ப்பத்தை உணர்ந்தார்கள். ஊதிய அந்த கணத்திலேயே கர்ப்பத்தை உணர்ந்தார்கள். அல்லாஹ் சொன்னபடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பத்தில் வந்து விட்டார்கள். எவ்வளவு நாள் கர்ப்பத்தில் இருந்தார்கள்? இது குறித்து திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பல தகவல் சொல்றாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கர்ப்பத்தில் உருவாகி கொஞ்ச நேரத்தில் கர்ப்பம் வளர்ந்து சில நாட்களில் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள் என்று சில திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் 9 மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். கணவன் தொடாமல் அல்லாஹ்வின் நாட்டப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊதலில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பம் தரித்தார்கள். 9 மாதத்தில் மரியம் அம்மையார் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இந்த குழந்தையோட அவங்க ஊருக்கு வர்றாங்க. இங்கதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த இடத்தை தொடங்குகிற போது கொஞ்சம் தூரமாக சென்று அவர் குளிக்க போன போது என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா இந்த நிகழ்வு நடக்கிற போதெல்லாம் இது எங்க நடக்கல? யூதர்களில் வசிக்கிற பகுதியில் இது நடக்கல, வெளியே எங்கேயோ ஒன்று நடக்குது. அல்லாஹ் ஏன் வெளியே கொண்டு போனா? திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒருவேளை மரியம் அம்மா பைத்துல் முகத்தஸில் இருக்கிற போதே இதுபோல ஒரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுத்திருப்பார்கள் என்றால் அந்த மடத்தில் இருந்த அனைவர் மீதும் சந்தேகம் விழுந்திருக்கும். அந்த மடத்தில் இருந்தவங்க யாரு? சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, நல்லவர்கள் நிறைய நபிமார்கள் இருந்தாங்க. எனவே அதில் இருந்தவர்கள் மீது ஒரு சந்தேக எண்ணம் விழுந்திருக்கும். அந்த எண்ணம் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் அந்த அம்மாவை வெளியே போக வச்சான். ஏதோ ஒரு காரணத்திற்காக யூதர்கள் வசிக்கிற பகுதியிலிருந்து அவங்க வெளியே போனாங்க, வெளியே தங்கி இருந்தாங்க. போன இடத்துல கர்ப்பம் உண்டானது, கர்ப்பத்தில் குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே பதறினாங்க, குழந்தை பிறந்துருச்சே அல்லாஹ், நான் எங்க ஊருக்கு போனா என்ன சொல்லுவாங்க? அவங்க கேட்பாங்களே, கேள்விக்கு என்ன பதில் சொல்றது? ஊருலகம் பேசுமே. அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், நீங்க ஒன்றும் பேச வேணாம். யாராவது ஏதாவது கேட்டா நான் மௌன விரதமா இருக்கிறேன்னு சொல்லிருங்க. நான் மௌன விரதம், நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லிருங்க. இந்த குழந்தையை நீட்டி கை காட்டுங்க, அது பார்த்து கொள்ளும் என்று அல்லாஹ் சொன்னான். எல்லாம் குர்ஆனுடைய வரலாறு. நான் அந்த ஆயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா லேட் ஆகுங்கிறதுக்காக தமிழ் மொழிபெயர்ப்பு மட்டும் சொல்றேன். மரியம் அம்மா குழந்தையை எடுத்துக்கொண்டு யூத மக்கள் வசித்த பகுதிக்குள்ளே வந்தார்கள். ஒரே பிரளயமாகிவிட்டது. ஆளாளுக்கு பேச ஆரம்பித்தார்கள். என்ன, நீ நல்ல பொண்ணுதானே,
நல்ல சிறந்த குடும்பத்தை சார்ந்த பொண்ணு தானே, என்ன ஆச்சு, எப்படி ஒரு குழந்தையை பெற்றாய் என்ற ஆளாளுக்கு மரியம் அம்மையாரை பற்றி அவரிடத்திலே கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்த போது மரியம் அம்மா ஒன்றும் பேசல, குழந்தையை நோக்கி கை காமிச்சான். அவங்களுக்கு கோபம் வந்தது. நான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கேன், நீ குழந்தைய காட்டுறிய, பச்சை குழந்தை என்ன பேசும், பச்சை குழந்தை என்ன பேசும், எங்களை எல்லாம் முட்டாள் நினைச்சியா நீ என்று அவர்கள் அந்த அம்மையாரிடத்திலே கோபத்தோடு பேசிய போது தொட்டிலில் கிடந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள், நான் இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசியதை பற்றி சொல்லுவான், நீ போய் அவங்கள்ட்ட இந்த குழந்தையை பத்தி கையை மட்டும் காட்டிடு, அது பேசும். அது பேசும் என்கிற போது அல்லாஹ் சொல்வான், அது எப்படி பேசும் என்றால், அந்த குழந்தை பேசும், தொட்டிலும் பேசும், வாலிபத்தின் முதுமையிலும் பேசும். தொட்டில பேசுறதுங்கிறது ஆச்சரியம், வாலிபத்தின் முழுமையில பேசுறது ஆச்சரியம் இல்லை. ஆனா அல்லாஹ் இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்றான், தொட்டிலும் பேசும், வாலிபத்தின் முழுமையிலும் பேசும். அப்படின்னா என்ன விளக்கம்னா, வாலிபத்தின் முழுமையில் எப்படி ஒரு பேச்சு தரமாக இருக்குமோ அதுபோல அது தொட்டில் இருக்கும் போதும் பேசும். குழந்தை பேச்சு பேச்சு தனியா இருக்கும், அது வாலிபம் அடைஞ்சு வர்ற போது அந்த பேச்சு தெளிவா இருக்கும் இல்லையா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டிலில் பேசினார்கள். எப்படி பேசினார்கள் என்றால், நல்ல வாலிபன் எப்படி பேசுவானோ அப்படி பேசினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், அவர்கள் அதிர்ச்சி அடைந்து நின்றார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அல்லாஹ் அவங்களுடைய பாட்டியினுடைய வரலாற்றை ஆச்சரியமாக தொடங்குறான். அதிசயமான முறையில பிறந்தார்கள். ஆனா அதிசயமான முறையில பிறந்தார்கள்ங்கிறத வச்சு கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போனார்கள். அவர் அதிசயமா பிறந்ததையே அவர் கடவுளுக்கு பிறந்த மகன் சொல்லிட்டாங்க, அவரு கடவுளுடைய மகன் சொல்லிட்டாங்க. யூதர்கள் அதையே பழிச்சொல்லாக்கினார்கள். இவர் தவறாக பிறந்தவர் என்று அதையே பழிச்சொல்லாக்கினார்கள். அதையே கிறிஸ்தவர்கள் அவர் கடவுளுக்கு பிறந்தவர், கடவுளின் மகன் என்று சொன்னார்கள். சொல்லி அவரையும் ஒரு கடவுளாக்கி விட்டார்கள் கிறிஸ்தவர்கள். அல்லாஹ் சொன்னா, யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? கிறிஸ்தவர்கள் அதை இந்த விஷயத்தை ரொம்ப பெருசா சொன்ன போது, அவர் தகப்பன் இல்லாம பிறந்தவர் அப்படின்னு ஆச்சரியப்பட்ட போது அல்லாஹ் அந்த ஆச்சரியத்தை நிமிஷத்துல உடைச்சிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், என்ன இத பெரிய ஆச்சரியம்னு சொல்றீங்க? இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசாவும் ஆதமும் ஒண்ணுதானுங்க. அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் அதிசயம், அவர் தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம பிறந்திருக்காரு. இவர் தந்தை மட்டும்தானே இல்ல, தந்தை இல்லாததனால இவர் கடவுள் என்றால், தந்தையும் தாயும் இல்லாத பிறந்த ஆதமை என்னவென்று சொல்லுவீர்கள்? அல்லாஹ் அவங்களுடைய அந்த வாதத்தை அல்லாஹ் இந்த ஒரு சின்ன வார்த்தையில தவிடுபடி ஆக்கிட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சிறு தொட்டிலில் இருக்கிற காலத்திலிருந்து பிரச்சாரம் செய்தார்கள். அங்கிருந்து பிரச்சாரம் தான், சின்ன வயசுல இருந்து பிரச்சாரம். வளர்ந்தாங்க, வாலிபமானாங்க. அவங்களுடைய வளர்ந்த வாலிப வரலாற்று குறித்த தகவல்கள் எதுவுமே இல்லை, நம்ம கிட்டையும் கிடையாது. நமக்கு குர்ஆனும் ஏன்னா குர்ஆன் எது தேவையோ அதை மட்டும்தான் சொல்லும். கிறிஸ்தவர்கள்ட்டையும் கிடையாது. அவர் எப்படி வளர்ந்தாரு, நம்ம ரசூல்லா எப்படி வளர்ந்தாங்கிறதுக்கு நமக்கு இருக்கு. 6 வயசுல என்ன நடந்தது, 8 வயசுல என்ன நடந்துச்சு, 10 வயசுல என்ன நடந்துச்சு, 12 வயசுல என்ன நடந்துச்சு, இதெல்லாம் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி இல்லை, தொட்டிலில் இருக்கும் போதே பேச ஆரம்பித்தார். அதற்கு பிறகு மக்கள் எப்போது அவர்களிடத்தில் வந்து பேசினாலும் அவர் பேசுவார். ஒரு சிறுவராக இருக்கிற காலகட்டத்தில் இருந்தே அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்க ஆரம்பித்தார். யூதர்கள் எந்த தவறுகளை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த தவறுகளை அவர் கண்டிக்க ஆரம்பித்தார். யூதர்கள் அந்த காலகட்டத்தில் தௌராத்தினுடைய கோட்பாட்டிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிருந்தாங்க. யூதர்கள்
மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வேறு நபி தேவையில்லை என்று கருதினார்கள். நபி அனுப்புறது யாரு? நபி அனுப்புறது யாருங்க? அல்லாஹ் அனுப்புறான். அவன் அல்லாஹ் அவன் நாட்டத்திற்கு அல்லாஹ் அனுப்புகிறான். தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டு இருந்தான். ஆனா யூதர்கள் என்ன மனோநிலைக்கு வந்திருந்தாங்க? மூசாவுக்கு பின்னாடி நபி தேவையில்லை, தௌராத்துக்கு பின்னாடி வேதமும் தேவையில்லை. இந்த கான்செப்டுக்கு வந்ததுனால அதுக்கு பின்னாடி வந்த நபிமார்கள் யாரையும் அவர்கள் பொருட்படுத்தல. இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு நபிமார்களை கொலை செய்யவும் அவர்கள் துணிந்தார்கள். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நபிமார்களை கொலை செய்யவும் துணிந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சாங்க. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செஞ்சாங்க. பைத்துல் முகத்தஸ் வளாகத்தில், பள்ளி வளாகத்தில் 70 நபிமார்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல் வளாகத்தில் 70 நபிமார்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. அந்த மக்களை சத்தியத்தின் பாதைக்கு, அல்லாவின் பாதைக்கு, இஞ்சிலின் பாதைக்கு அவர்கள் அழைக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக அற்புதங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு புதையலாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஆக்கினான். அந்த ஜனங்க என்ன அதிசயத்தை செய்து கேட்டாலும் அவர் காமிச்சு கொடுத்தார். அந்த மக்கள் என்ன செய்து கேட்டாலும் அதை அவர் அவர் செய்து, அவங்க என்ன கேட்டாலும் அவர் செய்து கொடுத்தார். அந்த மக்கள், நீ இறை தூதரா? அப்படியானால் நீ எங்களுக்கு ஒரு வௌவாலை ஒரு வௌவாலை படைத்து காட்டு என்று சொன்னார். வௌவால் குர்ஆன் சொல்லுது. மக்கள் கேட்டாங்க, வௌவால் படைச்சுக்காமி. வௌவால் ஒரு வித்தியாசமான பறவை இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா? வௌவால் வித்தியாசமான பறவை. பறவைகள் எல்லாமே முட்டையிட்டு தான் குஞ்சு பொரிக்கும். வௌவால் குட்டி போடும். வௌவாலை பற்றி ஒரு தனி சரிதை திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க. வௌவால் சிரிக்குமா, மனுஷங்க சிரிக்கிற மாதிரியே. அதே போல பெண்கள் எப்படி அவர்களுக்கு மாதவிடாய் வருகிறதோ அதுபோல வௌவாலுக்கும் மாதவிடாய் வருமா. எப்படி பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அதே போல வௌவால் குட்டி போடும். வௌவால் பறவை இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் வௌவாலுக்கு ரெக்கைகள் கிடையாது. இப்படி பல்வேறு விசேஷத்தன்மைகள், ஒரு ஆச்சரியமான பறவை வௌவால். அதனாலே அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்களாம், நீ ஒரு வௌவாலை படைச்சு எங்களுக்கு படைச்சு காமியே என்று கேட்டார். அல்லாஹ்விடமிருந்து ஒரு அற்புதத்தை பெற்று எங்களுக்கு ஒரு வௌவாலை படைச்சு காமியே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நான் செய்கிறேன், உங்களுக்கு வௌவால் தானே வேணும், நான் படைச்சு காமிக்கிறேன். கத் ஜிஅத்துக்கும் பிஆயத்தின் மின் ரப்பிக்கும் அன்னி அக்லுகு லக்கும் மினத் தீனி கஹைஅத்தித் தைரி. உங்களுக்காக நான் களிமண்ணால் பொம்மையை செய்கிறேன். ஃபஅன்ஃபுகு ஃபீஹி, அதில் நான் ஊதுகிறேன். ஃபயகூனு தைரம் பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அது பறவையாக மாறும் அப்படின்னு சொன்னார். அவங்க கேட்டுக்கிட்டபடி வௌவாலை செய்து அதில் ஊதினார், அது பறந்தது. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அது பறந்துச்சுன்னா சும்மா கொஞ்ச தூரம் மட்டும் பறக்கல. இப்ப நம்ம இந்த பொம்மை ஹெலிகாப்டர் பண்றோமா இல்லையா, கொஞ்ச தூரம் பறக்குமா இல்லையா, அது மாதிரி கொஞ்ச தூரம் மட்டும் பறக்கல, அந்த மக்களுடைய பார்வைக்கு எட்டுகிற தொலைவு வரைக்கும் அது பறக்குமா. பார்வைக்கு அந்த பக்கம் போய் கீழே விழுந்து செத்து போயிருமா. ஏன்னா அல்லாஹ் படைச்சதுக்கும் மனுஷன் படைச்சதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா, அதனால அப்படி செய்யப்பட்டிருந்த ஏற்பாடு. அவர் ஒரு பொம்மையை ஊதுவாரு, அதுக்கு ஒரு உயிர் வரும், அது பறக்கும், பார்வை எட்டுகிற வரைக்கும் பறக்கும். செய்து காட்டினார் அல்லாஹ். அவரே சொல்றார், நான் உங்களுக்கு செய்து காட்டுவேன். அதுக்கடுத்து வேற என்ன உங்களுக்கு வேணும்? அந்த காலத்துல மருத்துவம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருந்தது. அந்த மருத்துவத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு சில பிரச்சனை இருந்துச்சு. அதுல ஒண்ணு, பிறவி குருடுக்கு எந்த மருத்துவம் செய்ய முடியல, அவங்களுடைய பார்வையை திருப்பி கொண்டு வர்ற சக்தி யாருக்கு இருக்கல. அவர் சொன்னார், உப்ரிஉல் அக்மஹ, பிறவி குருடனை நான் பார்வை கொடுப்பேன் என்றார். வல் அப்ரஸ், குஷ்டரோகியை நான் குணப்படுத்துவேன் என்று அவர் சொன்னார்.
பிறவி குருடர்களை தடவி விட்டார்னா அவங்களுக்கு பார்வை வந்துடும். அதே போல குஷ்டரோகியை தடவி விட்டார்னா அவங்க உடம்பு சுகமாயிடும். எத்தனை நோயாளிகள் இருந்தார்களோ அத்தனை நோயாளிகளையும் அவர் குணப்படுத்தினாராம். ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல. அவரை பார்க்கிறதுக்கு அந்த ஊர்ல இருந்த நோயாளிகள் எல்லாம் வருவார்கள். அந்த நோயாளிகளை எல்லாம் அவர் குணப்படுத்தினார். தடவி விடுவார், பார்வை பெறுவார்கள், தடவி விடுவார், அவர்கள் குஷ்டரோகிகள் நிவாரணம் அடைவார்கள். எல்லாரையும் குணப்படுத்தினார். அதிசயமா காமிச்சார். ஒண்ணுக்கு ரெண்டுல பலது காமிச்சாரு. ஆனா எதை பார்த்தும் அந்த யூத சமுதாயம் மனம் இலகுவதாக இல்லை. கடினமான இதயத்தோடு அவரிடமிருந்து கிடைத்த அந்த அற்புதங்களை பார்த்து கொண்டார்களே தவிர அவர்களை நம்புகிறவர்கள் ரொம்ப குறைவானவங்களா இருந்தார். ஆனா அவர் என்ன செஞ்சார்னா, யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களை தேடி போவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த நிவாரணம் கொடுத்தாருன்னு இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறவங்களை தேடி போவார். உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்பார். இந்த கஷ்டம், நான் அதை நிவர்த்தி செய்கிறேன், என்னை ஈமான் கொள்வீங்களான்னு கேட்பார். நான் நிவர்த்தி செய்கிறேன், என்னை ஈமான் கொள்வீங்களா? ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நிவர்த்தி செய்வார். அப்படி ஒரு சில பேர் அவருடைய சிஷ்யர்களாக சீடர்களாக மாறினார்கள், அவரை நம்பினார்கள். பலர் நம்பல. யாரோ ஒரு சில பேர் அவரால் நன்மை பெற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், மற்றவங்க ஏத்துக்கல. நடக்கிறது எல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஹைலைட்டா ஒரு விஷயத்துக்கு அவர் வந்தாரு. ஏங்க இதுக்கு மேல என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு தண்ணியில நடந்து காமிச்சார். தண்ணியில நடந்து காமிச்சார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரலாறு பேசுகிற போது திருக்குர்ஆனுடைய வரலாறு ஒரு விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, தண்ணியில நடந்து காமிச்சார். அந்த மக்கள் கேட்டாங்களா, நாங்களும் நடக்கணும். தாராளமா நடக்கலாம். அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு பிஸ்மில்லா சொல்லி கடல்ல இறங்குங்க, நடப்பீங்கன்னார். எல்லாரும் திரண்டு வந்தாங்க. அவர் கூட கடற்கரைக்கு வந்தாங்க. கடற்கரையில அவர் நடக்க ஆரம்பிச்சாரு, கடல்ல நடந்துட்டாரு. பின்னால வர்றவங்க கால் எடுத்து வச்சாங்க, திருப்பி காலை பின் வாங்கிட்டாங்க. வாங்க அவர் கூப்பிட்டார், வாங்க. வரல. கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி பார்த்து, ஏங்க நீங்க வரல கேட்டார். அந்த மக்கள் சொன்னாங்களாம், அலைகளை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் சொன்னாங்க. அவர் திருப்பி கேட்டாரு, அலைகளை பயப்படுறீங்களே, அலைகளை படைத்த ரப்பை ஏன் பயப்பட மாட்டேன் என்கிறீர்கள்? இந்த அலைகளை பயப்படுறீங்க, அலைகளை படைத்த ரப்பை ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? பல பல அதிசயங்களை அற்புதங்களை அவர் செய்து காட்டினார். ஒரு கட்டத்தில் கடைசியா அவர் சொன்னாரு, வேற என்ன நான் உங்களுக்கு செய்யணும்? இறந்தவனுக்கு உயிர் தரட்டுமா என்று கேட்டார். இறந்தவர்களுக்கு உயிர் தரட்டுமா என்று கேட்டார். செய்யுங்க. இறந்தவர்களுக்கு அவர் சொன்னார், நான் இறந்தவர்களுக்கு உயிர் தருவேன். இறந்தவர்களை நான் ஹயாத்தாக்குவேன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படின்னு சொன்னார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் 4 பேரை அப்படி உயிர்ப்பித்து காட்டினார். ஒரு ஆளு தஃப்சீர் தப்ரீல வருகிறது, காதிர் என்ற அவருடைய நண்பர், அவருக்கு கூடவே இருந்த அவருடைய நண்பர் சின்ன வயசுல இறந்து போயிட்டார். அவர் இல்லாம இருந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அவருக்கு உயிர் கொடுத்து அவர் இறந்து போனவரை உயிர்ப்பிக்க, இறந்து போயிருந்த போது அவருடைய ஜனாசாவுக்கு பக்கத்தில் நின்று கும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நீ எழுந்திரு என்றார். இறந்து போயிருந்தவர் எந்திரிச்சார். அதுக்கப்புறம் அவர் பல நாள் வாழ்ந்தார். ஒரு ஆளு காதிர், அவருடைய நண்பர். 2வது ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு அவர் உயிர் கொடுத்தார். அந்த சமூகம் அதை பார்த்தது. அவர் ஒரு தெரு வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு கிழவி அழுது கொண்டிருந்தார். ஏமா அழுகிற? அவர் சொன்னார், அந்த அம்மா சொன்னாங்க, இது என் மகள், எனக்கு ஒரே ஒரு மக, அந்த மக இறந்து போயிடுச்சு, அந்த மகளோடு இல்லாம என்னால இருக்க முடியல, அதனால நான் ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், ஆண்டவா என் மகளை எடுத்துக்கிட்ட மாதிரி என்னையும் எடுத்துக்க, என்னையும் அவன் பக்கத்திலேயே அடக்கம் பண்ணிருங்க என்று நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த அம்மாவுடைய அழுக அவரை பாதித்தது. அப்ப அவர் அந்த அம்மா கிட்ட கேட்டாரு, இந்த பிள்ளையை நான் உயிர்ப்பித்து தந்தால் என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார். அந்த அம்மா ஒத்துக்கிறேன். கபருக்கு பக்கத்தில் நின்று கும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நீ எழுந்திரு என்றார்கள். எப்போ
எப்போது அவர் உயிர் கொடுத்தாரோ அப்போதெல்லாம் அவர் என்ன செய்தார் என்பதை வரலாறு தெளிவாக சொல்லுகிறது. அந்த இடத்துல நின்று அல்லாஹ் பேரை சொல்லுவார். அவர் அல்லாஹ் பேரை சொல்வாரு, அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாரு. அப்போது அது உயிர் பெறும். பறவைகள் உயிர் பெற்றதும் சரி, இறந்த மனிதர்கள் உயிர் பெற்றதும் சரி, அல்லாஹ் பேரை சொல்லி அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாரு, அது உயிர் பெறும். கபருக்கு பக்கத்துல நின்று கும் எழுந்துருன்னு சொன்னாரு, கபரு லேசா அசைஞ்சது, அவ்வளவுதான். ரெண்டாவது தடவை கும் அப்படின்னாரு, அப்புறம் கபரு வெடிச்சது. மூணாவது தடவை கும் அப்படின்னாரு, கபரிலிருந்து அந்த பெண் எழுந்து வந்தால் அவளுடைய தலையிலிருந்து மண்ணை தட்டி விட்டவாறு எழுந்து வந்தாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்தோடு அந்த பெண்ணை பார்த்து கேட்டாங்களாம், நான் முதல் தடவையே நீ கும் என்று சொன்னபோது நீ ஏந்திரிக்கல, நான் முதல் தடவையே கும்னு சொல்லும் போது நீ ஏந்திரிக்கல. அப்ப அந்த பெண் சொன்னால், நீங்க முதல் தடவையே கும் என்று சொன்னபோது மலக்குகள் என்னை எழுப்பி உட்கார வைத்தார்கள். இரண்டாவது கும் என்று சொன்னபோது அவர்கள் கபரை திறந்து விட்டார்கள். மூன்றாவது கும் என்று சொன்னபோது எனக்கு உயிரை கொடுத்தார்கள், எழுந்து வந்தேன் என்று சொன்னாராம். அல்லாஹ்வுடைய முஅஜிஸாங்கிறது எப்படி இருக்கணும்னா, அது சொன்ன உடனே வெளிப்படணும். அது எப்படிங்கிறத அவர் கேட்டுக்கிட்டார். அந்த பெண் எழுந்தாள். எழுந்தவள் என்ன சொன்னால்ங்கிறதும் தஃசீரில் பேசப்படுகிறது. எழுந்த அந்த பெண் தன்னுடைய தாயை கட்டி அணைத்து, அவளுடைய மனமாற அவளை கட்டி அணைத்த பிறகு அவங்க அம்மா கிட்ட அந்த பெண் சொன்னாலாம், அம்மா நீ என்ன காரியம் செய்து விட்டாய்? மரணம் என்பது எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? ஒரு தடவை நான் அதை அனுபவிச்சுட்டேனே, என்ன அதோட நீ விட்டுருக்கலாமே. அந்த மரணத்திற்கு பிறகு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நீ என்னை திரும்பவும் துன்பப்பட வைத்து விட்டாயே அம்மா. நீ எனக்காக அவரிடத்திலே சொல்லி என்னை மீண்டும் மௌத்தாக்க சொல் என்று அவள் கேட்டுக்கொண்டால், அதற்கு பிறகு அந்த அம்மா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப துஆ செய்தார்கள். அந்த பெண் மரணித்தால், அங்கேயே அவள் அடக்கம் செய்யப்பட்டாள் என்று அவளுடைய வரலாறு வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தாக்கிய இரண்டாவது பெண் இவள். இது எதுவும் நான் கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, தஃசீர்கள்ல இருக்கு, எல்லாம் தஃசீர் தப்ரீல இருக்கு, மற்ற தஃசீர்களிலும் இந்த செய்தி இருக்கிறது. மூணாவது ஒருத்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பக்கமாக பயணம் போறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ஒரு தகவல் நல்லா தெரிஞ்சுக்கணும். நபிமார்கள்ல தனக்குன்னு வீடு கட்டி கொள்ளாத நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வீடு கட்டிக்கவே இல்லை. அவர் நாடோடி போய்கிட்டே இருப்பார். தனக்குன்னு எதையுமே வச்சுக்க மாட்டார். ஊரூரா போறது, போற இடத்துல எல்லாம் மக்களுக்கு செய்திகள் சொல்வது. நீங்க அல்லாஹ்வை தான் வணங்கணும், வேற எதையும் வணங்கக்கூடாது, என்னை நம்புங்கள் என்று மக்களுக்கு செய்தி சொல்றதுதான் அவருடைய வேலை. எந்த ஒரு இடத்துலையும் அவர் நிரந்தரமா வசிக்கல. அவரு ஒரு தலகாணியும் ஒரு டம்ளரும் மட்டும் வச்சிருந்தாராம். ஒரு தலகாணி, ஒரு டம்ளர், எங்கேயாவது படுக்கிறதுக்கு ஒரு தலகாணி, அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர், இது ரெண்டும் மட்டும் தான் வச்சிருந்தாராம். ஒரு பயணம் போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஆளு கையை தலைக்கு கொடுத்துட்டு படுத்திருந்தாராம். அதை பார்த்தோன்னு அவர் நினைக்கிறாரு, ஓ படுக்கிறதுக்கு கையை கூட வச்சுக்கலாம் போல இருக்குன்னு அந்த ஆளு கையில தலகாணியை கொடுத்துட்டு நடந்தாராம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு ஆள் ஒரு இடத்துல அள்ளி தண்ணி குடிச்சிட்டு இருந்தாராம். அதை பார்த்த உடனே தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு அவர் கையில டம்ளரை கொடுத்துட்டு அதை விட்டுட்டு போயிட்டாராம். நபிமார்களில் மிக ஏழையாக வாழ்ந்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு துறவு வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். தியாக வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை. ஒரு தடவை இப்படி ஒரு ஊர்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜனாசா போகுது. அந்த ஜனாசாவுக்கு பின்னாடி ஒரு பெண், முதிர்ந்த பெண் அழுதுகிட்டே போறான். அவரை பார்த்து கேட்குறாங்க, என்ன இந்த அம்மா இப்படி அழுகிறாங்க? சுற்றி இருந்தவங்க சொல்றாங்க, இந்த வயசான பொம்பளைக்கு அந்த ஒரு பையன், இந்த ஒரு பையன் தான் சம்பாதிச்சு அந்த பொண்ணுக்கு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு இருந்தான். அந்த பையன் திடீர்னு இறந்து போயிட்டான். அந்த துக்கம் தாழ முடியாம இந்த அம்மா அழுகுது. அங்கேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அம்மாட்ட கேட்டாங்க, நான் உயிர் கொடுக்கட்டுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஜனாசா போவதை பார்த்தார்கள். அந்த ஜனாசாவுக்கு பின்னால் ஒரு பெண்மணி அழுது கொண்டு போகிறாள். அந்த பெண்ணின் கதறல் எல்லோரையும் கலங்க வைக்கிறது. ஏன் இந்த பொண்ணு இப்படி அழுகிறான்னு கேட்குறாங்க. மக்கள் சொல்றாங்க, இந்த அம்மா வயசானவங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒரு பையன் தான் இருந்தார், அந்த மகனும் இல்லைன்ன உடனே அவங்க இப்படி அழுகிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கும் கேட்டார்கள்.
நான் உயிர்ப்பிக்கட்டுமா என்றார்கள். அந்த பெண் சரி என்றால் அந்த பெண்ணுடைய மகனை சில ஆண்கள் தூக்கி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டில் வைத்து தூக்கி கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் இருந்து கும் கும் என்று சத்தமிட்டார். நில்லுங்கள் நில்லுங்கள் என்று சத்தமிட்டார். கிஃப் கிஃப் என்று சத்தமிட்டார். எல்லாரும் நிறுத்தாங்க. யார் கூப்பிடுறா? நிறுத்தினாங்க. நேர அந்த ஜனாசாவுக்கு பக்கத்தில் போய் நின்று கும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நீ எழுந்திரு என்று சொன்னார். அந்த ஜனாசாவை மூடி இருந்த கஃன் வெடித்தது. அதில் போடப்பட்டிருந்த கட்டுக்கள் அவிழ்ந்தன. அப்படியே அவன் எழுந்திருச்சான். எழுந்த உடனே அவர்கள் கையிலே தூக்கி கொண்டிருந்தவர்கள் இந்த கட்டிலை கீழே வச்சுட்டாங்க. கீழே வச்சாங்க. அந்த பையன் எழுந்தார். அவருடைய தாயை பிடித்து கட்டி அடைத்து 2 பேரும் ரொம்ப நேரம் அழ ஆரம்பித்தார்கள். தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன விளையாடுறீங்களா? நீங்களா இறந்துட்ட மாதிரி காட்டுவீங்க, நாங்க தூக்கிட்டு வரணும், ஒரு கட்டில எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உங்களை தூக்கிட்டு வரணும், தூக்கிட்டு வந்தா பாதி வழியில நீங்க உங்களுக்கு உயிர் வந்த மாதிரி நடிக்கிறீங்களா என்று கேட்டார். அப்புறம் சொன்னாங்களா, கட்டில நாங்க தூக்கிட்டு போக மாட்டோம், நீயே தூக்கிட்டு போன்னு போயிட்டாங்களா. தஃசீர்ல இஹ்மல், இந்த கட்டில நீயே தூக்கிட்டு போ அப்படின்னு அந்த கட்டில தூக்கிட்டு போற பொறுப்பை அந்த பையன்கிட்டே கொடுத்துட்டாங்களாம். அந்த பையன் தன் தோளிலே வைத்து அந்த கட்டிலை சுமந்து வந்தார். அப்படி அந்த மக்கள் மத்தியில் அவர்களுக்கு முன்னால் இறந்தவர்களை உயிர்ப்பித்து காட்டினார். அந்த மக்கள் சொன்னாங்க, ஏதோ நீ டிராமா தான் பண்றியோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, உன்னால இப்ப இறந்தவங்களுக்கு தானே உயிர் கொடுக்க முடியுது, பழைய ஆளுகளுக்கு உயிர் கொடுக்க முடியுமா என்று அவர்கள் சவால் விட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யாருக்கு உயிர் கொடுக்கணும்? இந்த ஊர்லயே இருக்கிற ஆக பழைய கபரை காட்டுங்கள். மக்கள் ஒரு கபரை காட்டினார்கள். யாருடைய கபர் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் சாம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபர். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவருடைய மகன் சாமும் நபியாக இருந்தார். அந்த ஊர்ல இருந்த சாம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபர் 4000 வருடங்களுக்கு முந்தைய ஒரு பழைய கபர், பாலடைந்த பழைய கபரை காட்டினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கபருக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு கும் பிஇذنில்லாஹ் என்று சொன்னார்கள். சாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்தார்கள். அந்த மக்கள் எல்லோரும் அதை பார்த்தார்கள். பார்த்த பிறகும் அவர்கள் மனம் திருந்தவில்லை. இப்படி அதிசயங்களை அந்த மக்கள் முன்னாலே மறுக்க முடியாத அற்புதங்களை 1 2 எண்ணல்ல, அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் அவர் செய்து காட்டினார். அவங்கள்ட்ட சொன்னார், வேற என்ன வேணும் உங்களுக்கு, இன்னும் என்ன செய்யணுங்க உங்களுக்கு, நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க சொல்லட்டுமா, நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க சொல்லட்டுமா என்று கேட்டார். ஒவ்வொருத்தருட்டையும், நீங்க வீட்டில் இதுதான் சாப்பிட்டு வந்தீங்க, இட்லி சாப்பிட்டு வந்தீங்களா, நீங்க ரொட்டி சாப்பிட்டு வந்தீங்களா, நீங்க கொத்து புரோட்டா சாப்பிட்டு வந்தீங்களா, எல்லாம் சொல்லி காட்டினார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் சொல்லி காட்டினார். உனப்பியுக்கும் பிமா தஅக்குலூன், நீங்கள் எதை சாப்பிட்டீர்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்ல முடியும்? சொல்லி காமிச்சார். ஒமா தத்தகிரூன், எதை நீங்கள் மறைத்து வைக்கிறீர்களோ அதையும் நான் சொல்லுகிறேன். வீட்டில் என்னெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க அதையும் நான் சொல்றேன். உங்க வீட்டில் என்ன இருக்கு, உங்க வீட்டில் என்ன ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க, என்ன கம்பெனி ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க நான் சொல்றேன், எவ்வளோ காசு வச்சிருக்கீங்க நான் சொல்றேன். அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க அடுத்தவங்களுக்கு தெரியாம என்ன மறைச்சு வச்சிருக்கீங்களோ அதை நான் சொல்றேன். உங்க ஒய்ஃபுக்கு தெரியாம நீங்க மறைச்சு வச்சிருப்பீங்க, அல்லது உங்களுக்கு தெரியாம ஒய்ஃப் மறைச்சு வச்சிருப்பாங்க, அது எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க நான் சொல்றேன். அவர் குழந்தைகளுக்கு சொல்லுவாராம், உங்களுடைய அம்மா இந்த பலகாரத்தை செய்து எடுத்து வைத்திருக்கிறார்னு சொல்லுவாங்களாம். குழந்தைங்க ஓடி போய் இந்த குழந்தைகள், அதாவது சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, தன்னை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக குழந்தைகள்கிட்ட சொல்லுவாராம், உங்க அம்மா இன்னைக்கு ஒரு பலகாரம் செஞ்சு மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களாம், இன்ன இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாராம். அந்த குழந்தைங்க நேர தாய்மார்கள்ட்ட போய், இன்னைக்கு அது செஞ்சு வச்சிருக்கீல்ல குடுன்னு கேட்டா, இல்லையே நாங்க செய்யலையேன்னு சொன்னா, அந்த குழந்தைங்க நேரம் அந்த இடத்த கொண்டு போய் காட்டுமா, பாரு இங்க இருக்கு எடுத்துக்கொடு. யார்ப்பா சொன்னது இது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதனால கோபம் அடைஞ்சு பெற்றோர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், அந்த பகுதியில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், இனி யாரும் ஈசா கூட சேரக்கூடாது, இனி யாரும் ஈசா கூட சேரக்கூடாது. அதனால ஒரு நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைகளோட சேர்ற நாள்ல அவங்க என்ன செஞ்சாங்களாம், குழந்தைகள் எல்லாம் ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாங்களாம்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு வந்து எங்கே என் செல்லங்கள் அப்படின்னு கேட்டாராம். அவங்கெல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படின்னாராம். அந்த ரூம்குள்ள இருந்து சத்தம் வந்துச்சு. என்ன ரூம்குள்ள இருந்து சத்தம் வருது? அதெல்லாம் பன்றிகள் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த பெற்றோர்கள் அதெல்லாம் ஹின்சீர்கள் நாங்களாம். அப்படியே ஆகட்டும்னு அவர் சொன்னாராம். இந்த குழந்தைகள் எல்லாம் பன்றிகளாக மாறினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிறகு அவர்கள் திரும்பி குழந்தைகளானார்கள். இப்படியும் ஈசா நபியின் வரலாறு போகிறது. அந்த மக்கள் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க என்ன சாப்பிட்டீங்க அதை நான் சொல்றேன். உனப்பியுக்கும் மா தஅக்குலூன், நீங்க சாப்பிட்டதை சொல்றேன். வமா தத்தஹிரூன், நீங்கள் சேமித்து வைப்பதை நான் சொல்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சொல்லுவேன் என்றார். பலரும் திருந்தல, சிலர் மாத்திரமே அவரை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஊர் ஊரா போய் சொல்லுவார், உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் நீக்கிறேன், என்ன நம்புங்க. உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் சரி பண்றேன், என்ன நம்புங்க. ஊர் ஊராய் அவர் போய் சொல்லி தன் அற்புதங்களை காட்டிய போதும் அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. ஒரு சில பேர் மாத்திரமே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய உறுதுணையாளர்களாக 12 பேர் மாத்திரமே இருந்தார்கள் என்று பைபிளின் ஒரு வரலாறு சொல்கிறது. ரொம்ப கம்மியான பேர் தான் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவரை ஏற்றுக்கொண்டவர்களை ஹவாரியின், அவருடைய உற்ற நண்பர்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கொஞ்சம் பேர் ஏத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த கொஞ்சம் பேரையும் யூதர்கள் விடல. இவரை நம்பிட்டீங்களா நீங்க? சும்மா நம்பிட்டீங்களா நீங்க? அது எப்படிங்க நீங்க அப்படி நம்பலாம்? நம்பினதுக்காக உங்களுக்கு ஏதாவது வேணுமே. இந்த யூதர்கள் நம்பியவர்களை சும்மா விடல, நம்பியதற்காக உங்களுக்கு ஏதாவது வேணுமே. நீங்க உங்க நபிட்ட கேளுங்க, தினசரி அல்லாஹ் உங்களுக்கு உணவு தரட்டும். என்ன கேட்கிறான் பாருங்க, டெய்லி உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு உணவு தரட்டும், வானத்திலிருந்து உங்களுக்கு உணவு வரணும்னு கேளுங்க. அப்படி யூதர்கள் கேட்டு கொண்டதால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிய பிறகு அவர்கள் நம்பிக்கையாளர்கள் கேட்டார்கள். அவரை நம்பியவர்கள் கேட்டார்கள், வானத்திலிருந்து எங்களுக்கு உணவு தட்டு வர வேண்டும்னு கேட்டாங்க. இதுதான் முஸ்லிம்களுக்கும் மற்ற உம்மத்துகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். முஸ்லிம்கள் நம்ம ரசூலுல்லாவை நம்பின பிறகு எதையும் கேட்கல. ஏதாவது கேட்டாங்களா? ஏதாவது கேட்டாங்களா? பத்ர் யுத்தத்தில் நிற்கதியாக நிற்கிற சந்தர்ப்பத்தில் கூட நீங்க அல்லாட்ட சொல்லி இது ஏதாவது நடக்கணும்னு சொல்லி கேட்டாங்களா முஸ்லிம்கள்? கேட்கல. எந்த கட்டத்திலையும் முஸ்லிம்கள் பெருமானாரை நம்பிக்கை கொண்ட பிறகு அந்த நம்பிக்கைக்கு ஆதரவாக இது வேண்டும் என்று கேட்கல. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிக்கை கொண்ட பிறகு அவருடைய மக்கள் கேட்டாங்க, வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை எடுத்து சொல்லுங்க. ரொம்ப கோவப்பட்டார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். என்ன வேலை கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க நீங்க, என்ன கேட்குறீங்க நீங்க? பயந்தார். அல்லாஹ்வுடைய முன்னிலையில அப்படி நின்னாராம். 2 கால்களும் ஒன்னா சேர்ந்து, 2 முட்டி கால்களையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு தலையை இப்படி உயர்த்திட்டு இப்படி வானத்தை நோக்கி கண்ணை உயர்த்தி கேட்டாராம். அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் அப்படியே சொட்டுச்சு. அவருடைய உடல்ல தாடியெல்லாம் நனைந்து கண்ணீர் வந்துச்சான். யா அல்லாஹ், இப்படி கேட்க வச்சுட்டாங்களே. நம்பிக்கை கொண்ட பிறகு, நம்பிக்கை கொள்றதுக்கு முன்னாடி நீ என்ன வேணும் கேளு, நான் தர்றேன்னு சொன்னாரு. நம்பிக்கை கொண்ட பிறகு கேட்க கூடாதுல்ல, நம்பிக்கை கொண்ட பிறகு இப்படி கேட்டுட்டாங்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அவங்க அப்படி கேட்ட வந்த வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவங்க அப்படி கேட்கிறாங்க, அது தேவையற்றது, அது தேவையற்றது. இது காலல் ஹவாரியூன், அவருடைய நண்பர்கள் கேட்டார்கள், யா ஈசா இப்னு மரியம், ஈசாவே, ஹல் யஸ்ததீஉ ரப்புக யுனஸில அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, உன்னுடைய இறைவன் வானத்திலே இருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு அனுப்ப சக்தி இருக்கு, அவனுக்கு சக்தி இருக்குதா? ஹல் யஸ்ததீஉ ரப்பிக், உன்னுடைய ரப்பால முடியுமா என்று அவர்கள் கேட்டார்கள். கால ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்துக்குங்க. இந்த மாதிரி கேட்கலாமா? உன்னுடைய ரப்பால முடியுமான்னு கேட்கலாமா? அந்த கேள்வியை குறித்து திருக்குர்ஆனுடைய விரிவாளர்கள் சொல்லுவாங்க, இந்த கேள்வி உண்மையில் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு யதார்த்தமாக வந்ததல்ல, அந்த யூதர்களுடைய தூண்டுதலால் ஏற்பட்டது. கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் அவர் பயமுறுத்தினோன்னு அந்த மக்கள் சொன்னாங்க,
நுரீது காலு, அந்த மக்கள் சொன்னார்கள், நுரீது அன் அகுல மின்ஹா வத்தத்மஇன்ன குலூபுனா, ஒரு உணவு தட்டு வந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் சாப்பிடும்போது அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறது உறுதியாகி எங்களுடைய இதயங்கள் அமைதி அடையுமே. வனஅலமு அன் கத் சதக்தனா, உங்களை நாங்க நம்பி இருக்கிறது உண்மைங்கிறதும் எங்களை நாங்க அதை உறுதியா தெரிஞ்சுக்கலாமே. வனகூனு அலைஹா மின ஷாஹிதீன், மற்றவங்களுக்கு நாங்க சாட்சியாளர்களாக இருக்க முடியுமே. இவர் இப்படி எல்லாம் சொன்னாரு, சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு நாங்க சாட்சியாளர்களாக இருக்க முடியுமே. எனவே அப்படி ஒரு உணவு தட்டை அனுப்புங்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். கால ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அல்லாஹ் இடத்துல எப்படி கேட்டாங்கிறத திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. அப்படி பணிந்து, ஏன்னா ஈமான் கொண்ட பிறகு இப்படி ஏதாவது ஒரு அற்புதத்தை கேட்டுட்டோம்னா அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுத்த பிறகு ஏதாவது மாறு செஞ்சா அல்லாஹ் கடுமையா தண்டிச்சிருவான். இது அல்லாஹ்வுடைய பழக்கம். ஈமான் கொண்ட பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் காட்டப்பட்ட பிறகு கொஞ்சம் கூட மீறக்கூடாது. மீறினா அல்லாஹ் கடுமையா தண்டிச்சிருவான். அதனால ரொம்ப பயந்து அவர் அல்லாஹ் இடத்துல கேட்டார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கால ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இறைவா, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, யா அல்லாஹ் வானத்திலே இருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை அனுப்பு. தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரினா, எங்கள் எல்லோருக்கும் அது ஒரு பெருநாளாக இருக்கும். ஒரு நாளை எங்களுக்கு தட்டு அனுப்புனா நாங்க அந்த தினத்தை ஒரு பெருநாளாக ஆக்கிக் கொள்வோம். ஆயத்தம் மின்க, அதை ஒரு அத்தாட்சியாக நாங்கள் வைத்துக் கொள்வோம். வர்சுக்னா, எங்களுக்கு நீ உணவளிப்பாயாக. வாந்த கைருர் ராசிகீன் என்று சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், கால அல்லாஹ் சொன்னான், இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், நான் உங்களுக்கு இறக்குவேன். நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு உணவு தட்டை, ஒரு சாப்பாட்டு தட்டை வானத்திலே இருந்து நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆனால் இதற்கு பிறகு உங்களில் யார் என்னை நிராகரித்து விடுகிறீர்களோ இந்த உலகத்தில் எவரையும் தண்டித்ததை விட கடுமையாக தண்டித்து விடுவேன். இத மாதிரி யாரையும் தண்டிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணான். எச்சரிக்கை பண்ணிய பிறகு வானத்திலே இருந்து ஒரு உணவு தட்டு இறங்கியது. அந்த உணவு தட்டில் மீன் துண்டுகளும் கரித்துண்டுகளும் 7 மீன் துண்டுகளும் கரித்துண்டுகளும் இருந்ததாக திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு உணவு தட்டு இறங்கிச்சு. அந்த உணவு தட்டில் அப்போது யார் சுற்றி இருந்தார்களோ எல்லோரும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டவர்களுக்கு அவர்கள் சாப்பிட்ட துண்டு போதுமாக இருந்தது, மீண்டும் பசிக்கவில்லை. இரண்டாவது, யார் சாப்பிட்டார்களோ அவர்களுடைய நோய் குணமானது. யார் சாப்பிட்டார்களோ அவர்கள் பணக்காரர்களானார்கள். யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ எல்லாம் பணக்காரனானாங்க. யாருக்கெல்லாம் நோய் இருந்துச்சோ நோய் எல்லாம் குணமாச்சு. காரணம் சாப்பாடு யாரோடது? எங்க இருந்தது? அல்லாஹ் கொடுத்து அனுப்பியது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள் தொடர்ந்து அதுபோல உணவு தட்டு வந்து கொண்டே இருந்தது. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், 7000 பேர் அந்த உணவை சாப்பிட்டார்கள். மொத்தமா அவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க. கேட்டது மாதிரி அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். சாப்பிட்டது அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அல்லாஹ் அப்போது அவர்களிடத்தில் ஒரு நிபந்தனை சொன்னான். இது பொதுவாக பல இடத்திலும் சொல்லப்படுற நிபந்தனை. அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது, அந்த தனிப்பட்ட அருள் நமக்கு கிடைக்கும் போது இதை கொஞ்சம் எடுத்து வைக்கலாம்னு வைக்கக்கூடாது. இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், சேமிச்சு வச்சுக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் அந்த உத்தரவிட்டு இருந்தான். அதை அவர்கள் மீறினார்கள். அந்த உணவை சாப்பிட்ட பிறகும் ஈசாவை நம்ப அவர்கள் மறுத்தார்கள். அந்த உணவுக்கு சொல்லப்பட்ட நிபந்தனைகளை அவர்கள் மீறினார்கள். மீறிய போது அல்லாஹ் யார் மீறினார்களோ அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே வருகிறது. யூதர்கள் குரங்குகளா மாற்றப்பட்டிருக்காங்க, அது வேற. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உணவு தட்டை பெற்ற பிறகும், அந்த உணவு தட்டில் சாப்பிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறியவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் என்றும் ஹதீஸில் வருகிறது. துர்முதியிலே இந்த ஹதீஸ் இருக்கிறது. அவர்கள் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்பட்டார்கள். இந்த நிலையில, இந்த உணவு தட்டும் இறங்கிவிட்ட நிலையிலே யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களாலே
எதிர்கொள்ள முடியல. நிறைய பேர் இதில் போய் அவரை பின்பற்றி விடுவார்களோ என்று பயந்த போது அப்ப இருந்த யூதர்கள் ஒரு திட்டம் போட்டாங்க, இவரை அழிச்சிடணும். இதுவரைக்கும் உண்டான நபிமார்கள் அழிச்ச மாதிரி அவரை அழிச்சிடணும். ஆனால் அவரை அழிப்பதற்கு அவங்க எத்தனை முயற்சி செய்தார்களோ அந்த முயற்சிகள் எதுவும் வெற்றி அடையல. காரணம் என்னன்னா, அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாப்பதற்காக அவங்க கூட எப்போதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வச்சிருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய நம்பிக்கை மக்கள் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வருவது இந்த யூதர்களில் இருந்த தலைவர்களுக்கு கவலையை கொடுத்தது. அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மற்ற நபிமார்களைப் போலவே கொலை செய்துவிட பல வகையிலும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஅய்யத்னாஹு பிருஹில் குதுஸ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பாக எப்போதும் வைத்திருந்தார். அதனால் யூதர்களின் திட்டம் செல்லுபடியாகவில்லை. அவருடைய ரகசிய முயற்சிகள் வெற்றியடையவில்லை. ஒரு கட்டத்தில் யூதர்கள் வேறு வகையில் சதி செய்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சுக்கள் மக்களை அழைக்கிற போது ஒரு வித்தியாசமான அமைப்பில் ஒரு வேதத்தின் கனம் பொருந்திய வார்த்தைகளில் மக்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். அப்படி அழைக்கிற போது சொன்னாங்க, என் ராஜ்யத்திற்கு வந்து விடுங்கள். மக்களை அழைத்தார், என் ராஜ்யத்திற்கு வந்து விடுங்கள். என் ராஜ்யம் என்று அவர்கள் அழைத்தது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய வழிக்கு, என் மார்க்கத்திற்கு வந்து விடுங்கள் என்ற அர்த்தத்தில் என் ராஜ்யத்திற்கு வாருங்கள்னு கூப்பிட்டாங்க. யூத தலைவர்களுக்கு அந்த வார்த்தை ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸ் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. நீங்கள் இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும், பைத்துல் முகத்தஸிற்கோ பாலஸ்தீனத்திற்கோ ஒருபோதும் யூதர்கள் சொந்தக்காரர்கள் கிடையாது. பாலஸ்தீனத்தில் வாழ்ந்த ஒரு சிறு குழுவினர்கள் தான் யூதர்கள். யூதர்களுடைய பூர்வீக தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு பகுதியில் இருந்த கன்ஆன் என்கிற ஊரில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். அவ்வளவுதான். கன்ஆன் பகுதியில் வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பம். அவருடைய 12 குழந்தைகள் தான் யூதர்கள் நான் சொல்லி இருக்கிறேன். எனவே யூதர்கள் பாலஸ்தீனத்தின் வெளிப்பகுதியில் ஒரு இடத்தில் வாழ்ந்தவர்கள் மாத்திரமே தவிர ஒரு காலகட்டத்திலும் பாலஸ்தீனம் மொத்தத்திற்கும் சொந்தக்காரர்கள் கிடையாது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாலஸ்தீனத்திற்கு யூதர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இது எங்க ஊருங்கிறான், அப்படி அல்ல. அதற்கு இஸ்ரேல் என்று பெயர் மாற்றி வைத்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயரை வச்சிருக்கான். அதுவும் நியாயமானதல்ல. இந்த பாலஸ்தீனத்தில் அன்னைக்கு அவங்க ஒரு சின்ன பிரிவினர் தான் யூதர்கள். பாலஸ்தீனம் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. ரோமர்கள் இந்த பகுதியில எல்லாம் ரொம்ப பெருசா அக்கறை செலுத்திக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாலைவன பகுதி. இந்த ரோம மன்னர்களுக்கு இந்த யூதர்களில் இருந்த தலைவர்கள் கடிதம் எழுதினாங்க, எங்க ஊர்ல ஒரு ஆளு உங்க அரசாங்கத்துக்கு போட்டியா ஒரு அரசாங்கம் நடத்துறான், தன்னுடைய ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யம்னு சொல்றாரு. எனவே இவர் உங்கள் ராஜ்யத்திற்கு எதிராக வேலை செய்யறாரு, இவரை நீங்க கவனிங்கன்னு சொல்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவருக்கு மரண தண்டனையை அவர்கள் தீர்ப்பாக எழுத வைத்து விடுகிறார்கள். அந்த தீர்ப்பு எழுதப்பட்ட பிறகு அதை செயல்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதை செயல்படுத்துறதுக்கு ஆளுங்க வர்றாங்க. ஒரு எதேச்சையான உண்மை என்ன என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர் இவ்வளவு தியாகம் அர்ப்பணிப்புள்ள வேலையை செய்த பிறகும் கூட அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தார்கள்.
அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. இவரை கொல்லுவதற்காக ரோம அரசாங்கத்தின் அதிகாரிகள் வருகிறார்கள். வந்தா அவங்களுக்கு யாரு தெரியாது, ஈசா யாருன்னு தெரியாது. இவர் பிடிச்சிட்டு போனோமல்ல, ஈசா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. திருக்குர்ஆனுடைய விரிவுரை நூல்கள் பலவற்றிலும் இந்த விஷயங்கள் பல்வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, இவரை கொலை செய்வதற்காக அரசு அதிகாரிகள் வந்தபோது வருகிறார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாலேயே சொல்லிட்டான். முன்னாலேயே சொல்லி அல்லாஹ் சொல்றான், உங்களை அவர்களால் நெருங்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களை வானத்திற்கு உயர்த்தி கொண்டு வந்து விடுவார். என்ன செய்யப்படும் என்றால், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், உங்களை போல ஒருவர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவார். அல்லாஹ் சொன்னான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொன்னார்கள். நம்முடைய எதிரிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள், என்னை கொல்வதற்கான உத்தரவை அவர்கள் பெற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவதாக வாக்களித்திருக்கிறான், என்னை அவன் தன்னளவில் உயர்த்தி கொள்வான். மாத்தேயு சுவிசேஷத்தில் இந்த வார்த்தைகள் தெளிவாக இடம்பெறுகின்றது. இறைவன் என்னை காப்பாற்றி விடுவதாக என்னுடைய பிதா என்னை காப்பாற்றி விடுவதற்காக வாக்களித்திருக்கிறான், கவலைப்பட வேண்டியதில்லை என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களிடத்திலே சொன்னார். இங்கதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஈசா சொன்ன வார்த்தையில் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. என்ன நடந்துச்சோ அதைத்தான் அவங்க பார்த்தாங்க. நடந்தது அவர்களுடைய புத்தியை குழப்பிவிட்டது. ஈசா தெளிவா சொல்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாசகம் பைபிளில் இப்போதும் தெளிவாக இருக்கிறது. என்னுடைய இறைவன் என்னை காப்பதாக வாக்களித்திருக்கிறான், என்னை தன்னளவில் அவன் உயர்த்தி கொள்வதாக சொல்லி இருக்கிறான், எனவே அவர்களால் என்னை நெருங்க முடியாது என்று அவர் சொன்னார். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலாக்கின் ஷுப். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்றான், வமா கதலூஹு, அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை, வமா ஸலபூஹு, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை, வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அவர்களுக்கு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. என்ன செய்யப்பட்டதுங்கிறத திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. அந்த சீடர்களுக்கு இடையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், என்னை இறைவன் உயர்த்தி கொள்வதாக சொல்லி இருக்கிறான், அதனாலே உங்களில் யார் எனக்கு பதிலாக பலியாக தயாராகிறீர்கள்? நீங்கள் உங்களில் யார் எனக்கு பதிலாக பலியாக தயாராகிறீர்களோ அவர்களுக்கு அதற்கு பதிலான நன்மை சொர்க்கத்தில் கிடைக்கும் என்று கேட்டார்கள். அவருடைய சீடர்களில் ஒருவர் சொன்னார், உங்களுக்கு பதிலாக நான் பலியாக தயாராகிறேன். இது நடந்துச்சு. இதுக்கு இடையில அவர்ல ஒருத்தர் தயாராக இருந்தார். அவங்கள ஒருத்தர் ஈசாவுக்கு பதிலாக பலியாக தயாராக இருந்தார். இதுக்கு இடையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வந்தார்களே படை வீரர்கள், அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு தெரியாது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்கி இருக்கிற இடத்தில் வந்து அவரை காட்டி கொடுப்பதற்கு யாராவது கிடைப்பார்களா என்று யோசித்தார்கள். அப்படி யோசித்த போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சீடர்களிலேயே ஒருவரை அவர்கள் பிடித்தார்கள். எல்லா இடத்துலையும் ஆட்சியில் இருக்கிறவங்க செய்யற தந்திரம் அது. எங்கிருந்தே ஆள் பிடிக்கிறது, அந்த கட்சியிலிருந்து ஆள் பிடிக்கிறது. ஈசா அவனுடைய சீடர்களிலே ஒருத்தனை பிடிச்சாங்க. பைபிள் அவருடைய பெயரை யூதாஸ் என்று சொல்கிறது. சீடர்களே ஒருத்தர் பிடிச்சாங்க, 30 வெள்ளி நாணயம் தருவதாக சொன்னார்கள். அற்பமான காசு. மனுஷனுக்கு காசாசை வந்துருச்சுன்னா அந்த ஆசையில என்ன வேணாலும் செய்வாங்கிறதுக்கு ஒரு அடை. வெறும் 30 வெள்ளி காசுகளுக்காக ஈசாவை காட்டி கொடுப்பதற்காக அவர்களில் சீடனாக இருந்த ஒருத்தனே முயற்சி செய்தான். பைபிள் சொல்லுகிறது, பனு இஸ்ராயல்களுடைய கதை சொல்லுது. அவன் சொன்னானா, நான் போவேன், நான் போய் ஒருத்தரை முத்தமிடுவேன், நான் யாரை முத்தமிடுறனோ அவர் தான் ஈசா, பிடிச்சுக்கணும் நீங்கன்னு சொன்னான். அந்த யூதாஸ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி கொடுப்பதற்காக வந்தபோது அல்லாஹ் அவனுடைய முகத்தை ஈசாவுடைய முகமாக மாற்றிவிட்டான்.
அவனுடைய முகத்தை அல்லாஹ் ஈசாவுடைய முகமாக மாற்றினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வானளவில் உயர்த்தி கொண்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வானத்தில் அளவில் உயர்த்தி கொண்டார்கள். எனவே பிடிபட்டவன் யூதாஸ் காட்டி கொடுக்க போனவன் திரும்பி பார்த்தபோது அவன் ஈசாவின் தோற்றத்தில் இருந்தான். எல்லோரும் அவனை பிடித்து கொண்டார்கள். அவன் நான் இல்லைன்னு சொன்னான். எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. பிடிபட்டவங்க எல்லாரும் குற்றவாளி நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவனை பிடித்து கொண்டு அவர்கள் கொண்டு வந்து சிலுவையில் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். எனவே சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படுகிற பழக்கம் அன்றைய ரோம கலாச்சாரத்தின்படி ஒருத்தனை சிலுவையில் அரைஞ்சு, சிலுவை மாதிரி மரத்துல மாட்டி வச்சிருவாங்க. அந்த சிலுவையை அவன் தான் தூக்கிட்டு வரணும். ஒரு ஆள் யார் குற்றவாளியோ அந்த குற்றவாளியை அவன் தான் அவனுடைய தோல்ல அவனுடைய சிலுவையை தூக்கிட்டு வரணும். அதே போல அந்த யூதாஸின் தோல்லையே அவனுடைய சிலுவையை கொண்டு வர வைத்தார்கள். சிலுவையில் அவன் அறையப்பட்டான். சிலுவையில் அறையப்பட்டவன் ஈசா அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அறையப்படவில்லை. திருக்குர்ஆன் மிக தெளிவாக பிரகடனப்படுத்துகிறது. ஒமா கத்தலுஹு, அவரை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை. ஒமா சலபுஹு, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. வலாக்கின் ஷுப்பிஹ லஹும், அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. அல்லாஹ் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணி எவனையோ சிலுவையில் அறைய வைத்தான். சிலுவையில் அறையப்பட்டவர் ஈசா அல்ல என்பதற்கு என்ன ஒரு சிறப்பான உதாரணம்னா அதுவும் கிறிஸ்துவர்களிடத்திலே இருக்கிறது. கிறிஸ்துவ சமுதாயத்தை கெட்ட சமுதாயம், வழிதவறிய சமுதாயம்னு குர்ஆன் சொல்றதுக்கு இதை விட சிறப்பான ஆதாரம் வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் நாம சர்ச்சுகள்ல பாத்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட ஈசாவுடைய போட்டோ இருக்கும். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்கே தெரியும், இந்த முகம் எந்த முகம் வரையப்பட்டிருக்குதோ அந்த முகம் ஈசாவுடைய முகம் அல்ல, ஒரு கிரேக்க வீரனுடைய முகம். ஈசாவுக்கு ஒரு சொரூபம் தயாரிக்கிறதுக்கு நினைச்சாங்க. அவங்களுக்கு எப்ப பிற்காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து பல வருஷங்கள் கழித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வான அளவிற்கு உயர்த்தப்பட்டு 300 வருஷத்துக்கு பிறகுதான் உலகத்தில் முதல் தேவாலயம் கட்டப்பட்டது. எவ்வளவு காலத்துக்கு பிறகு? 300 வருஷத்திற்கு பிறகு பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. அதற்கெல்லாம் பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த உருவம் வருது. அந்த உருவம் வரும்போது எங்கிருந்து அவருடைய முக ஞாபகம் இருக்கும்? ஒரு கிரேக்க வீரனுடைய முகத்தை மாடலாக வைத்து அதை சிலையாக வடித்தார்கள். அந்த சிலை தான் இப்ப எங்க இருக்கு? இப்ப கிறிஸ்துவர்கள் எந்த ஈசாவின் சிலையை சொரூபத்தை வணங்குகிறார்களோ அந்த சிலை யாருடையதல்ல, உண்மையில் ஈசாவுடையதல்ல. அதனாலதான் சிலை எல்லாமே பொய் தான். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வைக்கப்பட்டிருக்கிற சிலையும் எப்படி இருக்கு? வேற யாரோ ஒரு நடிகர் மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்களா இல்லையா? அதனால சிலை எப்பவும் என்ன இருக்காது, உண்மையாக இருக்காது. ஈசாவுக்கு வைக்கப்பட்ட சிலை ஈசாவின் சிலை அல்ல. ஈசாவுடைய சிலைக்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. நீங்க சர்ச்சுகளுக்கு போய் பார்த்தா தெரியும். ஏலி லாமா சபக்தானி, ஏலி லாம சபக்தானி அப்படின்னு ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏல்னா இறைவன் அர்த்தம். ஏல்னா இஸ்ரேல் வருதா இல்லையா? இஸ்ரேல்னா இறைவனின் அடிமைன்னு அர்த்தம். அந்த ஏல் அப்படின்னா இலாஹ்னு சொல்றோமா இல்லையா? அரபியில இலாஹ்னு சொல்றோமா இல்லையா? அதனுடைய ஒரு மாற்றம் தான் ஏல். ஏலி என் இறைவா, லாம சபக்தானி ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் கடைசி நேரத்தில் இப்படி சொன்னதாக இருக்கு. சிலுவையில் அறையப்பட்ட மனுஷன் இறைவா என்னை ஏன் கைவிட்டீர். ஒரு நபி இப்படி சொல்லுவாரா? எங்கேயாவது ஒரு நபி இறைவா என்னை ஏன் கைவிட்டீர்னு சொல்லுவாரா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குழியில போடுறதுக்காக ஒரு பெரிய கவன் இயந்திரத்தில் மாட்டி நிறுத்தி இருக்கிறாங்க. அவர்களை எரிப்பதற்காக மூட்டப்பட்டிருக்கிற நெருப்பில பறவைகள் கரிந்து விழுந்துச்சான். அவ்வளவு உயரமான நெருப்பு. அவரை தூக்கி போடுறதுக்காக ஒரு பெரிய கவன் இயந்திரத்தில் மாட்டி வீசுறதுக்காக தயாரா இருக்கிறாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, எனக்கு உதவி செய்யக்கூடியவன் உதவி செய்வான்.
சொன்னாங்களா இல்லையா? இதுதானே நபித்துவ குணம். எந்த நபியாவது இப்படி விரக்தி அடைஞ்சு பேசுவாரா? ஏலி லாமா சபக்தானின்ற வாசகம் தான் சர்ச்சுகள்ல இருக்கு. அதைத்தான் கும்பிட்டு இருக்கான். கைவிட்டு விட்டாயின்னு இறைவனை சொல்லிக்கிட்டு அந்த இறைவனை கும்பிடுறது. அதனாலே சிலுவையில் அறையப்பட்டது ஈசா அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானளவிற்கு உயர்த்தப்பட்டார்கள். திருக்குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானளவுக்கு உயர்த்தப்பட்டார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய புதிரை உலகத்துக்கு சொல்றது யார்? திருக்குர்ஆன் சொல்லுது. நீங்க கவனிங்க, இது நடந்துருச்சு. கிறிஸ்தவ உலகம் என்ன நம்பிருச்சு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டாங்கன்னு நம்பிருச்சு. அது வழிகட்டு விட்டது. யூதர்கள் என்ன நம்பிக்கிட்டாங்க? அவங்க ஆசைப்பட்டபடி ஈசாவுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் நம்பிக்கிட்டாங்க. அவனும் சந்தோஷப்பட்டான், இவன் துக்கப்பட்டான். ரெண்டும் தப்பு. இவர்கள் அவர்களுடைய துக்கத்தில் வழிதவறி போனார்கள். வழிதவறி போய் இந்த எண்ணம் இவர் தான் போயிட்டாங்கன்னு சொன்ன பிறகு அவங்க மத்தியில ரெண்டாவதா கேள்வி வருது, ஈசா தான் நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? என்னை இறைவன் தன்னளவிலே உயர்த்தி கொள்வான்னு சொன்ன வாசகம் எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கா இல்லையா? எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தையை நம்பாமல் தங்கள் கண்ணால் பார்த்ததை நம்பினார்கள். இதுதான் சொல்லுது, தீனை பொறுத்த வரைக்கும் எதைத்தான் நம்பணும்? நபி என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் நம்பணுமே தவிர நம்முடைய அறிவை அல்ல. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது, ரொம்ப சுவையான ஹதீஸ். ஆனா அடிப்படையில நாம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு போனாங்க. உள்ள இருந்து இறைச்சி வேகிற வாசம் வந்துச்சு. நம்மளும் இன்னைக்கு கூட நாங்க எங்கேயோ போகும்போது நல்ல பிரியாணி வாசம் வந்துச்சு. பிரியாணி வாசம் வந்து அவர் கொஞ்சம் இழுத்து வாங்கிக்குவோமா இல்லையா? நல்ல பிரியாணி வாசம், எங்கேயோ நல்ல பிரியாணி சமைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ரசூல்லா அந்த வீட்டுக்கு போனாங்க, நல்ல கறி சமைக்கிற வாசம் வந்துச்சு. என்ன விசேஷம்னு கேட்டாங்க. இந்த சஹாபி சொன்னார், யார் ரசூலல்லாஹ், என்கிட்ட ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அது சமைச்சு வச்சுருக்கேன். அப்படியா? அதுலேருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா? யார் ரசூலல்லாஹ், என்ன வேணும்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நவிலின் இதுரா, ஒரு முன் சப்பையை கொண்டு வாங்கினாங்க. ரசூல்லாவுக்கு ஆட்டினுடைய முன் சப்பை ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு முன் சப்பையை கொண்டு வாங்கினாங்க. அவருக்கு சந்தோஷமா தாங்கலை. யார் வந்திருக்கா? ரசூல்லா வந்து என்ன கேட்குறாங்க? விரும்பி ஒன்று கேட்குறாங்க. ஓடி போய் ஒரு முன் சப்பையை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார். அவர் ஸல்லல்லாஹு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நவிலினிதிரா, இன்னொரு முன் சப்பையை கொண்டு வாங்கினாங்க. அவர் ஓடி போய் இன்னொன்னையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதையும் ஸல்லல்லாஹு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மூணாவதா சொன்னாங்க ரசூலுல்லா, நாவிலினிதிரா, இன்னொரு முன்சப்பையை கொண்டு வாங்க. அப்ப அந்த சஹாபி கொஞ்சம் யோசிச்சார். ஒரு ஆட்டுக்கு 2 முன்சப்பை தானே என்று பெருமானாரிடத்தில் அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ நான் சொன்னதுடன் எடுக்க சென்றிருந்தால் நான் கேட்கிற வரைக்கும் உனக்கு முன்சப்பைகள் கிடைத்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிற ஹதீஸ், இது கதை அல்ல. மூமின்கள் ரசூலின் விஷயத்தில் நம்பிக்கைங்கிறது உங்களை என்னை நம்புற மாதிரி அல்ல. ரசூல் என்ன சொன்னாரோ அது அனைத்தையும் அப்படியே நாம நம்ப வேண்டும். இப்படின்னா அப்படித்தான். நான் இதற்கு முன்னால் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அலி ரலியல்லாஹு தஆலா வரலாறு பேசுகிற போது சொல்லி இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாரோ சஹாபாக்கள் அதை அப்படியே நம்புவார்கள். இப்படின்னா இப்படித்தான். அறிவு என்ன சொல்லுது, கால சூழல் என்ன சொல்லுகிறது, கண்கள் என்ன பார்க்கின்றன, காது எதை கேட்கிறதோ அது அல்ல. நபி என்ன சொன்னார்? நபி அவங்கள்ட்ட ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார், பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது, என்ன வானத்துக்கு உயர்த்திடுவான். அதை நம்பாம கண்ணால் பார்த்ததை நம்பின போது அவர்கள் வழிதவறி போனாங்க. வழிதவறி போன போது பின்னாடி அவங்களுக்கு கஷ்டமாச்சு. பிற்காலத்தில் என்ன, நபி என்ன சொல்லியிருக்காரு, வானத்துக்கு உயர்த்தப்படுவார்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்ன உடனே புதுசா ஒரு கதை கட்டி விட்டாங்க. என்னன்னா, ஈசாவை சிலுவையில் அறைந்தவர்கள், ஈசா 3 நாள் சிலுவையில் தொங்குனாலு, இறந்து போனாரு, அதற்கு பிறகு அவர் உயிர் பெற்று எழுந்தார் அப்படின்னாங்க. ஈஸ்டர் சண்டேன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்களே, ஈஸ்டர் சண்டே, ஈசா மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார். அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க, அவர் இறந்து போனாரு, அதுக்கப்புறம் அவர் உயிர் பெற்று எழுந்து திரும்ப எங்க போயிட்டாரு, வானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு
கிறிஸ்தவர்கள் கதை கட்டினார்கள். அந்த கதை கிறிஸ்தவ உலகத்தை வழிதவர செய்து விட்டது. ஈசா இறந்தாருங்கிறதுக்கு காரணம் சொல்ல வேண்டியதாச்சு. ஈசா ஏன் இறந்தாரு? மனுஷ குலத்துக்கு பாவ மன்னிப்பு தர்றதுக்காக இறந்தாருன்னெல்லாம் கதை கட்டி விட்டாங்க. திருக்குரான் ரொம்ப தெளிவாக சொல்லுச்சு, அவருடைய இறப்பு விஷயத்தில் என்ன மர்மமோ அந்த மர்ம முடிச்சை திருக்குரான் அவிழ்த்து விட்டது. ஈசாவை அவர்கள் சிலுவையில் அறையவில்லை, ஈசா வானலத்தில் உயர்த்தப்பட்டார். ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் வேறொருவருக்கு அந்த தண்டனையை பெற்றுக் கொடுத்தான். நம்ம மார்க்கம் சொல்லுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற சமயத்தில் வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளின் நெருக்கத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். திருக்குரான் தெளிவுபடுத்துகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான். மிகப்பெரிய சோதனை அவனால் முஸ்லிம் சமூகத்திற்கு ஏற்படும். அவன் பேச்சை கேட்டு பல பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, அவனை நம்பிடுவாங்க கடவுளாக. பல பேர் நம்பிடுவாங்க, ஆனால் நல்ல முஸ்லிம்கள் அவனை நம்ப மாட்டார்கள். நல்ல முஸ்லிம்களுக்கு தெளிவாக தெரியும் இவன் தஜ்ஜால் என்று. அத்தனை அடையாளத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவன் ஒத்த கண்ணு, அவன் ஒத்த கண்ணு, அவன் நெத்தியில காஃப் ஃபே ரே என்று 3 எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும், குஃபுர்னு எழுதப்பட்டிருக்கும். அவன் இப்படி இப்படி நடப்பான், இப்படி இப்படி செய்வான், இந்த இடத்தில் புறப்பட்டு வருவான், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருது, மதீனாவில இருந்து ஒருத்தர் தஜ்ஜாலை எதிர்கொள்வார். என்ன நீ நம்ப மாட்டியா, நான் இப்படியெல்லாம் அதிசயங்களை செய்கிறேனே, என்ன நம்ப மாட்டியா என்றவன் தஜ்ஜால் அவரை பார்த்து கேட்பான். அப்ப அந்த முஸ்லிம் சொல்லுவார், நம்ப மாட்டேன், நீ தஜ்ஜாலுங்கிறத எங்க நபி எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கார் என்று சொல்லிவிட. அவ்வளவு அடையாளங்கள் இருக்கும். என்ன பிரச்சனைன்னா முஸ்லிம் சமூகத்துல தப்புக்கான அடையாளங்கள் எல்லாம் தெரிஞ்சே வழிகட்டு போயிடுவாங்க. தப்புக்கான அடையாளத்தை எது பாத்திலோ பாத்திலுக்கான அடையாளத்தை அல்லாஹ் எங்க வச்சிருப்பான்? எல்லா பாத்திலுடைய நெத்தியிலும் வச்சிருப்பான் அல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடலையோ அவங்க வழிகட்டு போயிடுவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? இந்த தொப்பி போடுறது, தொப்பி போடக்கூடாது, தொப்பி போட தேவையில்லைன்னு சொல்லியே ஒருத்தன் சமூகத்தில் பெரிய பிரச்சனை கிளப்பினானா இல்லையா? ஊரெல்லாம் சண்டை. எதுல? தொப்பிய கடமைன்னு நம்ம சொல்ல கிடையாது, தொப்பி போட்டா தான் நீ முஸ்லீம்னு நம்ம சொல்ல கிடையாது. தொப்பி போடுறது ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சு தான் இருந்தாங்க, தலையை திறந்து எப்போதும் இருக்கல. தலை கலன்சுவா தொப்பி போட்டிருந்தாங்க, தொப்பிக்கு மேல தலப்பா கட்டியிருந்தாங்க. அதனால தொப்பி போடுறது முஸ்லிம்களுடைய மரபு. இப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது தேவையில்லைன்னு சொல்லி எவ்வளவு சண்டை ஏற்பட்டுச்சிருக்கு. உங்க ஊர்ல ஏற்பட்டிருக்கா இல்லையா? எங்க ஊர்ல ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு வக்திலையும் சண்டை நடந்துச்சு தொப்பி போடாததுல. ஆனா எவன் தொப்பி போட வேண்டான்னு சொன்னானோ அவன் எப்பவும் தொப்பி போட்டிருந்தான், இப்பவும் தொப்பி போட்டிருக்கானா இல்லையா? தொப்பியை என்னைக்காவது கலட்டினானா? தொப்பி கடமை இல்லைன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை பண்ணானா இல்லையா? என்னைக்காவது தொப்பியை கலட்டினானாங்க? இப்ப இந்த விவகாரம் வந்ததுக்கு அப்புறம் கூட தொப்பியை கலட்டலையே, தொப்பி போட்டே இருக்கானாலே. அல்லாஹ் எல்லா அசத்தியத்தின் நெற்றியிலும் இது அசத்தியம் என்று எழுதி வைத்திருக்கிறான். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடவில்லையோ அவர்கள் அதை பார்க்க மாட்டார்கள். இதுதான் அர்த்தம். விஷயத்திலே அப்படித்தான் நடக்கும். தஜ்ஜால் அப்படி வருவான். தஜ்ஜால் விஷயத்தில் யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடினானோ அவர்கள் எல்லாம் தப்பிப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தாங்க, சூரத்துல் கஹஃப் ஓதுங்க, தஜ்ஜாலுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பீங்கன்னாங்க. சூரத்துல் கஹஃப் ஓதுனா யாரு சூரத்துல் கஹஃப்னுடைய கடைசி 10 ஆயத்துக்களை மனனம் செய்கிறார்களோ உஸிம மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். நாங்க தஜ்ஜால் அவனுடைய குழப்பம் பெரிய குழப்பமாக இருக்கும்போது அவனுடைய குழப்பத்தை முறியடிப்பதற்காக அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒருவரை அல்லாஹ் தருவான். ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை போல முஹம்மது இப்னு அப்துல்லா என்ற பெயரில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு தலைவரை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தருவான். அந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு தலைமையின் கீழ் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்பார்கள் இந்த தஜ்ஜாலை எதிர்ப்பதற்காக.
ஒரு பெரிய போராட்டம் தஜ்ஜாலுக்கும் அவனுக்கு இடையில நடக்கும். அவங்களுக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தலைமையில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு இடையில நடக்கும். அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் டமாஸ்கஸ் நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் வெண்மையான மினாராவின் வழியாக அதிகாலை நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். 2 மலக்குகளின் தோள்களின் மீது கைகளை வைத்தவாறு அவர்கள் இறங்கி வருவார்கள். அவர்கள் மஞ்சள் ஆடை அணிந்திருப்பார்கள். அவர்கள் ஆடை பின்னால் பறக்கும். இறங்கி வருவார்கள். தலையிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும். அப்போதுதான் குளித்து விட்டு வருபவரை போல அவருடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும். அவர் தலையை உயர்த்துகிற போது அந்த வியர்வைகள் சிதறும். அது முத்துக்களை போல இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். வந்தால் அப்போது மஹதி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தலைமையிலே தொழுவதற்காக ஃபஜ்ர் தொழுகைக்காக முஸ்லிம்கள் சஃப் அணிவகுத்திருக்கிற நேரத்தில் இந்த ஒரு ஈசாவின் வருகை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய உடனே ஒரு பரபரப்பாகும். எல்லோரும் வழிவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை முன்னால் செல்ல அனுமதிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமத்திலிருந்து விலகி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் தொழ வையுங்கள் என்று சொல்லுவார்கள். யாரும் என்ன சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. இது ஈசான்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. ஈசா அலைஹிஸ்ஸலாமே அவர்களே வந்து நான் தான் ஈசா என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. தேவை இல்லாமலே இந்த உம்மத் அதை புரிந்து கொள்ளும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து தொழுகைக்காக சஃபில் இருக்கிற போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் தொழ வையுங்கள் என்று சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இல்லை, தொழுகையை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சமுதாயம் நீங்கள் தான், எனவே நீங்களே தொழ வையுங்கள் என்பார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழ வைப்பார்கள். அவருக்கு பின்னால் ஒரு முக்ததியாக நின்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுவார்கள். அப்படி தொழுகிற இடத்தில் பல விஷயங்கள் முடிவாகிவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி என்றாலும் இப்போது அவர்கள் பெருமானாரின் சமூகத்தில் ஒருவராக இருப்பார்கள். இப்போது அவருக்கு வஹி அறிவிக்கப்படாது. நபிதான், நபியின் அந்தஸ்து இருக்கும். நபியின் அந்தஸ்து அவருக்கு உண்டு. நபியின் அந்தஸ்து யாரும் எடுக்க முடியாது. நபியின் அந்தஸ்து இருக்கும். ஆனால் இப்போது அவர்கள் பெருமானாரின் உம்மத்தின் ஒரு உம்மத்தாக இருப்பார்கள். பெருமானாருடைய உம்மத்துக்கு பின்னால் நின்று அவர்கள் தொழுவார்கள். தொழுத பிறகு அந்த படைப்பிரிவுக்கு அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள். தமாஸ்கஸ் நகரத்தில் இருந்து பைத்துல் முகத்தஸிற்கு வருவார்கள். பைத்துல் முகத்தஸில் அந்த நேரத்தில் தஜ்ஜால் இருப்பான். பாபுல் லுத் என்கிற இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் தஜ்ஜாலுக்கும் சண்டை நடக்கும். எதுவும் கற்பனை அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி பின்னால் நடக்கக்கூடியதை சொல்லிவிட்டு சென்ற செய்திகள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் பதிவாகி இருக்கிற செய்திகள். பாபுல் லுத் என்கிற இடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை எதிர்கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தஜ்ஜாலை பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவன் கரைந்து போய் விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கமா யதுப்புல் மில்ஹு ஃபில் மா, தண்ணீரில் உப்பு கரைவது போல் அவன் கரைந்து போய் விடுவான். தஜ்ஜால் அழிக்கப்படுவான். தஜ்ஜால் அழிக்கப்பட்ட பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்வார்கள். 40 வருஷங்கள் வாழ்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு 570 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க. பிறந்த பிறகு அவங்களுடைய 30வது வயசில் அவங்க நபியாக ஆக்கப்பட்டாங்க. 33வது வயசுல வானலத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். திரும்பி வந்து 40 வருஷம் வாழ்வார்கள். திரும்பி வந்து 40 வருஷம்ங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு அறிஞர்களிடத்துல. பழைய 33 அதுக்கப்புறம் 7 வருஷம் வாழ்வாங்க அப்படின்னு ஒருத்தருடைய கருத்து. இன்னும் சில பேருடைய கருத்து திரும்ப 40 வருஷம் வாழ்வார்கள். அப்படி வாழ்கிற போது அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகல. அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். குழந்தைகளை பெற்றுக் கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழக்கூடிய அந்த 40 வருடங்கள் எப்படி இருக்கும் என்றால், உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிற போது அந்த காலம் எப்படி இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரிலே ஹதீஸ் வருகிறது, லா தகூமுஸ் ஸாஅத்து ஹத்தா யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற வரைக்கும் கியாமத் நாள் வராது. அவர் வருவார் ஹகமன் முக்ஸிதன், நீதம் செலுத்துகிற ஆட்சியாளராக வருவார்.
ஃபயக்ஸுரு ஸலீப, அவர் சிலுவையை உடைப்பார். எந்த சிலுவையை காட்டி இன்றைக்கு கிறிஸ்துவ உலகம் ஏமாந்து போயிருக்கிறதோ அந்த சிலுவை அவர் உடைப்பார். ஃபயக்ஸுரு ஸலீப, சிலுவை அவர் உடைப்பார். வயக்துல் ஹின்ஸீர, பன்றிகளை அவர் கொல்லுவார். அவர் பன்றிகளை கொல்லுவார். வயலஉல் ஜிஸியா, ஜிஸியா நடைமுறையை ரத்து செய்து விடுவார். ஜிஸியானா என்ன அர்த்தம்? இஸ்லாத்துக்கு வராம காசை கட்டிட்டு முஸ்லிம் நாட்டில் வாழ்ந்துக்கலாம். இஸ்லாம் காட்டிய பெருந்தன்மை அது. நீங்க இஸ்லாத்துக்கு வந்துதான் இஸ்லாமிய நாட்டில் வாழணும்ன்றது இல்லை. கட்டுப்பட்டதாக ஒத்துக்கொண்டால், அதற்காக ஒரு கட்டணம் செலுத்திவிட்டால் நீங்கள் உங்களுடைய மத வழக்கப்படி இஸ்லாமிய நாட்டில் வாழ்ந்து கொள்ளலாம். அதற்கான கட்டணம் தான் ஜிஸியா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு முடிவு கட்டுவார்கள். இனி அப்படி இல்லை, நீ முஸ்லிம் ஆகியே தீர வேண்டும் என்று ஒரு முடிவு கட்டுவார்கள். ஜிஸியாவை அவர்கள் ரத்து செய்வார்கள். வயுஃபீதுல் மால், காசு பணம் பெருகி கொட்டும். ஹத்தா லா யக்புலு அஹதுன், யாரும் அதை ஏத்துக்க தயாரா இருக்க மாட்டாங்க. காசு வேணும் காசு வேணும் ஏத்துக்க தயாராம. ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஜதாவிற்கான வாய்ப்பு இந்த முழு உலகத்தையும் விட சிறப்பானதாக கருதப்படும். அப்படின்னா அவ்வளவு குழப்பா இருக்கும், அவ்வளவு குழப்பா இருக்கும். ஒரு சஜதா ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய 40 ஆண்டு காலங்கள் மிகவும் மிகவும் செழிப்பான 40 ஆண்டுகளாக இருக்கும். ஹதீசுகளில் வருகிறது, ஒரு பேரித்தம்பழம் ஒருவருக்கு போதுமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் போதுமாக இருக்கும். ஒரு மாதுளம்பழம் ஒரு கூட்டத்திற்கு போதுமானதாக இருக்கும். அவ்வளவு செழிப்பான ஒரு காலம் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லவர்களை எல்லாம், மூமின்களை எல்லாம் ஒரு பகுதிக்கு கூட்டி சென்று விடுவார்கள். அப்படி கூட்டி சென்று அவர்கள் வாழுகிற காலகட்டத்தில் நல்லவர்களை எல்லாம் அழைத்து சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவுக்கு வருவார்கள். மதீனாவிலே வந்து மதீனாவிலே ரௌஹா என்கிற இடத்திலிருந்து ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் இஹ்ராம் கட்டுவார்கள். மதீனாவுக்கு வந்து ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவார்கள். இஹ்ராம் கட்டிவிட்டு அவர்கள் ஹஜ்ஜு செய்வார்கள். இஹ்ராம் கட்டிவிட்டு அவர்கள் உம்ராவும் செய்வார்கள். உம்ராவும் செய்த பிறகு மதீனாவுக்கு வருவார்கள். மதீனாவுக்கு வந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கு யா முஹம்மத் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அங்கே இருந்து வ அலைக்குமுஸ்ஸலாம் என்று பதில் வருவதை அப்போது இருக்கிற எல்லா மக்களும் கேட்பார்கள். அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தாவார்கள். மௌத்தான பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு தஆலா அடக்கப்பட்டிருக்காங்க. முன்னால் ஒரு இடம் காலியாக இருக்கிறது. இங்கே காலியாக இருக்கிற இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் ஈசாவும் ஒரே கபரிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நானும் ஈசாவும் ஒரே கபரிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று. 2 பேருக்கு இடையிலே, உமருக்கும் அபூபக்கருக்கும் இடையிலே நானும் ஈசாவும் ஒரே கபரிலிருந்து எழுப்பப்படுவோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதன்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவில் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. இந்த வரலாற்றில் எவ்வளவு தகவல்கள் இருக்கிறது! கிறிஸ்துவ சமுதாயம் அறியாத எவ்வளவு தகவல்கள் இருக்கிறது! கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு என்ன தெரியும்? ஈசாவை பற்றி என்ன தெரியும்? ஈசா போதித்த கொள்கைகளை பற்றி கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு என்ன தெரியும்? இன்று கிறிஸ்துவ சமுதாயம் எதை கிறிஸ்துவின் தத்துவங்களாக வைத்திருக்குதோ அது எல்லாமே யாரோடது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது கிடையாது. இது யார் சொல்றா? கிறிஸ்தவர்களே சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, கிறிஸ்துவ சமயத்தில் பேசப்படக்கூடிய எந்த தத்துவமும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணத்திலேயே எல்லாருடைய பாவங்களும் கழுவப்பட்டதாக சொல்றாங்களே அந்த தத்துவமும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 கடவுள்களில் ஒரு கடவுள், அம்மா மரியம், அம்மா மரிஹன், அதே போல பிதா, 3 பேர் சேர்ந்து ஒரு கடவுள்கள் என்று சொல்கிற அவர்களுடைய எந்த தத்துவமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதல்ல. பைபிளின் வாசகங்கள் தெளிவாக இருக்கிறது. யார் என்னை இறைவன் என்று சொல்கிறார்களோ அவர்களை நான் கைவிட்டு விட்டேன், அவர்களை விட்டு நான் விலகிவிட்டேன்.
என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வாசகம் மாத்தேயு சுவிசேஷத்தில் இருக்கிறது. ரொம்ப தெளிவு. கிறிஸ்துவ உலகத்துக்கே என்ன தெரியும்னா, கிறிஸ்துவ மதத்தினுடைய தற்போதைய கோட்பாடுகளை உருவாக்கியவர் ஈசா அல்ல, செயின்ட் பால். நீங்கள் இப்போதும் படிக்கலாம். அமெரிக்காவை சார்ந்த மைக்கேல் ஹார்ட் தி 100 என்ற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் தானே. வாங்கி வைங்க, படிக்கிற ஆர்வம் உள்ளவங்க வாங்கி படிங்க. தாய்மார்களையும் நான் சொல்லுவேன், வாங்கி படிங்க, நிறைய படிக்கிறதுக்கு தெரியும் உங்களுக்கு. 100 பேருடைய வரலாறு அதில் இருக்கு. அதுல வேற பல செய்தி இருக்கு. அதுல முதல் இடத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். உலகத்தில் ஆக சக்தி வாய்ந்த மனிதர், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மனித சமூகத்திலே ஆக சக்தி வாய்ந்த மனிதராக அவர் ரசூலுல்லாஹ்வை சொல்றார். சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுக்கிறார். கொடுக்கும் போதே அவர் கேட்கிறார், பல பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கும், நான் ஒரு கிறிஸ்தவன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு நான் ஏன் முஹம்மதுக்கு முதலிடம் கொடுக்கிறேன்? உலகத்தில் அதிகமான மக்கள் பின்பற்றுவது யார? ஈசாவை தானே. ஈசா கிறிஸ்துவர்கள் தானே அதிகமா இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துவர்களை விட்டுட்டு ஈசாவை விட்டுட்டு முஹம்மதுக்கு ஏன் நான் முதலிடம் கொடுக்கிறேன் அப்படிங்கிறது பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். கிறிஸ்துவ மதம் இயேசுவுக்கு சொந்தமானதல்ல. கிறிஸ்துவுக்கு அவர் எத்தனாவது இடம் கொடுத்திருக்கிறார்னா 3வது இடம் கொடுத்திருக்கார். ஃபர்ஸ்ட் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செகண்ட் ஐசக் நியூட்டன், 3வதாக இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப அதுலயும் சொல்றார், ஏன் நான் கிறிஸ்துவுக்கு 3வது இடம் கொடுத்தேன் என்றால், கிறிஸ்துவ மதத்தின் இறையியல் கோட்பாடுகளுக்கு ஈசா சொந்தக்காரர் அல்ல, இந்த மதத்தை உருவாக்கியவர் அவர் அல்ல, செயின்ட் பால் அவருடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தொண்டர்களில் ஒருவராக பின்னால் வந்தவர். அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 300 வருஷத்திற்கு பிறகு உருவாக்கிய தத்துவங்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி கடவுளாக்கிய தத்துவங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை 3 கடவுள்களில் ஒருவராக்கி அந்த கிறிஸ்துவ சமயத்தின் தத்துவங்கள் என்ன சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சொல்லப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டாருங்கிற செய்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப உயிர் பெற்றாருங்கிற செய்தி, இந்த கருத்துக்களை எல்லாம் உருவாக்கினவர் யாரு? செயின்ட் பால். இது நாம சொல்லல, யார் சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அவங்களே ஒத்துக்குவாங்க, இன்னைக்கு இருக்கிற பைபிள் என்பது முழுக்க ஒரு மாதிரியான பைபிள் அல்ல, அதில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, ஒவ்வொரு பைபிளும் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை அவர்களே ஒத்துக்கொள்வார். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய உண்மையான வரலாறு வேண்டும் என்றால் எங்கே வர வேண்டும்? திருக்குர்ஆனுக்கு தான் வர வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய செகண்ட் பார்ட் முழுமையாக இருக்கிறது. உடைய வரலாற்றினுடைய செகண்ட் பார்ட். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2வது வருவாங்கன்றதையும் யார் நம்புறா? கிறிஸ்துவர்கள் நம்புறாங்க. ஆனா எப்படி வருவாங்க, என்ன செய்வாங்க, என்ன நடக்கும் என்கிற தெளிவு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களில் இருக்கிறதே தவிர வேறு எதிலும் இல்லை. எனவேதான் கிறிஸ்துவ உலகத்துக்கு நாம் என்ன அழைப்பு கொடுப்போம்னா, நீங்க ஈசாவை உண்மையாக நேசிப்பதாக இருந்தால் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லுவோம். எனவே அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஈசா என்கிற ரகசியத்தின் முடிச்சுக்களை அவிழ்த்து மிக சுத்தமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்வான். இன்னஹு அப்துல்லா, அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடியாராக இருந்தார், மற்ற தூதர்களைப் போல ஒரு தூதராக இருந்தார் என்று அல்லாஹ் அவரை பற்றி சொல்லி, இவரையும் அம்மா இல்லா தந்தை இல்லாமல் பிறந்ததினாலே நீங்கள் அவரை பற்றி இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே, அப்படியானால் தந்தையும் தாயும் இல்லாமல் பிறந்த ஆதமை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டு கிறிஸ்துவர்களுக்கு ஏற்பட்ட மயக்கத்திற்கு அல்லாஹ் முடிவு கட்டுகிறான் என்பது திருக்குர்ஆன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேசிய வரலாறு. எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னதாக தோன்றிய இறுதி நபி. அந்த நபியின் விஷயத்தில் உலகம் பல இடத்திலும் வழிதவறி போய்விட்டது. முஸ்லிம்கள் மாத்திரமே அவர் விஷயத்தில் சரியான கோட்பாட்டை கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தம். அதனாலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு எப்படி இருக்குதுன்னா, நம்முடைய ஈமானில் ஒரு அம்சமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கடைசி வருகையை நாம் நம்பியாக வேண்டும். அதில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அனைத்தையும் நாம் நம்பியாக வேண்டும். நம்பினால்தான் நாம் முஸ்லிம்களாக இருக்க முடியும். இன்றைக்கு சில பேர் அதில் மாற்று கருத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள், தான் தோன்றித்தனமாக சிந்தித்தவர்கள். நமக்கு எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2ஆம் வருகை குறித்து நாம் உறுதியாக நம்பியே தீர வேண்டும். அப்படி நம்பினால்தான் நாம் முஸ்லிம்களாக இருக்க முடியும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இத்தனை நாட்களாக நபிமார்களுடைய வரலாற்றை
கேட்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தினோம் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? கேட்டுட்டு வந்திருக்கோம், ஒரு சீராக கேட்டு வந்திருக்கோம். நபிமார்களுடைய பேர் பட்டியல் என்னெல்லாம்னா எண்ணிடுவீங்க, நீங்கள்லாம் தயாராக இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய எண்ணத்திற்கே நான் விட்டுடுறேன். குறைந்தபட்சம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற 25 நபிமார்களுடைய பெயர்கள் நமக்கு தெரிய வேண்டும். அந்த வரிசை முறையை ஓரளவில் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே இந்த உரை தொகுதி வெற்றி அடைந்து விட்டது என்று நான் கருதுவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சீஸ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த வரிசை முறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முந்தியவரா, மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தியவரா என்று ஒரு கேள்வி வருமானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முந்தியவர் என்று நமக்கு தெரிய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தியவரா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முந்தியவரா என்று ஒரு கேள்வி வருமானால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முந்தியவர் என்று நமக்கு தெரிய வேண்டும். எனவே இந்த நபிமார்களுடைய வரிசை தொடருக்கு இந்த ஒரு வரிசை தொடராவது நம்முடைய ஞாபகத்தில் நிலைக்குமானால் இந்த உரை தொடர் வெற்றி அடைந்து விட்டது என்ற அர்த்தம். பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். நிச்சயம் அந்த செய்திகள் நம்முடைய மனத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை. நபிமார்களுடைய வரலாறு சாதாரணமானதல்ல. நபிமார்களுடைய வரலாற்றைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே ஈமானுக்கு உதாரணங்களாக சொல்லுவான். எனவே எந்த நபிமார்களுடைய வரலாற்றை நாம் செவியேற்றோமோ அந்த வரலாறுகளை நம்முடைய ஈமானுக்கு உரமேற்றக்கூடிய செய்திகளாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம்முடைய அறிவுக்கு தெளிவை தரக்கூடியதாகவும், நம்முடைய ஈமானை வளப்படுத்தக்கூடியதாகவும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையை இஸ்லாமிய அடிப்படையிலே வழிநடத்தி செல்ல துணை செய்யக்கூடியதாகவும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. யார் இந்த காரியத்திற்காக ஏற்பாடு செய்தார்களோ, உழைத்தார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த நற்கூலியை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நல்ல ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. அவர்களுடைய குடும்பங்களில், அவர்களுடைய சமூகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லாஹ் எளிதாக தீர்த்து வைப்பானாக. இந்த சபையிலே பங்கேற்றதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய இல்மிலே அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக. நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக. நம்முடைய வாழ்க்கை எல்லா வகையான சிரமங்களிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் விடுபட்ட வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நம் எல்லோரையும் இந்த சாலிகான நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக என்று துஆ செய்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.